व्यासं वसिष्ठनप्तारं शक्तिपौत्रं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. பஞ்சம வேதமான ஸ்ரீ மகாபாரதத்தில் 5 ரத்னங்கள் அடங்கியிருக்கு. அந்த 5 ரத்னங்களில் தத்துவதர்ஷியாக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியால் சோதிவாய் திறந்து பகவானை சாட்சியாக வச்சு சொன்ன நாமங்கள் நாம சஹஸ்ரம்னு கொண்டாடப்படக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் நிறைய உபன்யாசங்களில் சொன்ன மாதிரி ஆயுர்வேத சாஸ்திரத்தில் பல நோய்கள் தீருவதற்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு பிரபந்தம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமாவும் பகவானுடைய ஒரு குணத்துக்கு, பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணத்துக்கு வெளிக்காட்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை அமைத்தார் ராமானுஜருடைய ஞானபுத்திரன், ராமானுஜருடைய சிஷ்யனின் பிள்ளை, கோலத்தாழ்வானின் பிள்ளையான பராசர பட்டர். பராசர பட்டர் அமைத்த அந்த சஹஸ்ரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணத்தை ஆதாரமாக கொண்டு கடந்த ஒரு 1.5 வருஷமா பல இடங்களில் பல நாட்கள் அர்த்தங்களை சொல்லிகிட்டே வரேன். அதை நீங்கள் உங்கள் குழாய் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 500 நாமாக்கள் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கேன். அது 570 வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ சில நாமாக்கள் அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாக, அதனால் காலம் குறைச்ச எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். சொல்லக்கூடிய அர்த்தத்தை சில நாமங்களுக்கு அர்த்தம் சொல்லி கதையும் சொல்லலாம். சில நாமங்கள் ஒரு விதமாக புரிஞ்சுக்கணும். அது புரியலைன்னா கவலைப்படாது. இந்த மாதிரி 4 உபன்யாசம் கேட்டால் புரியும். அதுதான் அந்த விஷயமே. அதனால் இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டிய நாம 175வது நாமம். இப்படி 175 176ன்னு சொன்னால் உபன்யாசகர்களுக்கே எந்த நாமம்னு தெரியாது. ஏதோ இப்போ அஷ்டோத்திரமானது லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னா 108 ஞாபகம் வச்சுக்கலாம். அதிதீச்சது நிதினா இந்த வருது. இது அனிருத்தன் ஒரு நாமம் எடுத்துனா 2 இடத்துல வருது. கோவிந்தங்கிற நாமம் எடுத்தால் 4 இடத்துல வருது. எந்த கோவிந்தன், அது 100க்குள்ளே வர கோவிந்தனா 400க்குள்ளே வர கோவிந்தனான்னு தெரியாது. அதனால் அது எந்த பங்கி எந்த சங்கத்தின்னு சொல்கிறேன். 175வது நாம மகாபுத்தி. அந்த மகத்தான குணங்களை சொல்லிகிட்டே வர மகாமாயா, மகோத்சாக, மகாபலக, மகாபுத்தி. அந்த மகாபுத்தி, மகாபுத்திக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்க்கார்த்தத்தை பார்க்கலாம். மகாபுத்தி மகத் ஞானம் அஸ்யேதி மகாபுத்தி. எக்காலமும் எல்லா இடங்களிலும் உள்ள எல்லா பொருள்களையும் உள்ளபடி அறியும்படியாக மிகுந்த ஞானம் உள்ளவர். அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கோம், இந்த ஹாலுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குறேன், எவ்வளவு ஃபேன் ஓடுறது? நீங்கள் உங்கள் கண்ணுங்கிற இந்திரியத்தால் புத்திங்கிற மனசால் அப்படி சுற்றி முற்றி பார்த்து எண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8. நீங்கள் அதை விட்டு கூட போயிடலாம். ஏன் விட்டு போயிடலான்னு கேட்டால், நம்ம காக்கா மாதிரி எல்லா பக்கமும் திரும்ப முடியாது. இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், பின்னாடி பார்க்கணுங்கிற ஞானம் இருக்காது. பார்த்துட்டா ஒரு 4 சேர்ந்தாமல் இருக்கும். 4 4 4 கிட்டத்தட்ட 12 ஃபேன் ஓடுறதுன்னு சொல்லிடலாம். இது கண்ணுங்கிற இந்திரியத்தை வச்சு எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டால் சொல்லிடலாம். இப்போ ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், வேல்ஸ் பில்லவாம். பெங்களூரில் அதிதி மலையா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எவ்வளோ ஃபேன் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த ஸ்கூலுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியறதே பெரிய கஷ்டம் இல்லையா? அதனால் அங்கே ஒன்று இருக்குது போல இருக்குது. அங்கே எவ்வளவு ஃபேன் ஓடுறது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால் ஒரு இடத்துல இருக்கும்போது மற்ற இடங்களில் எப்படி இருக்குங்கிற ஞானம் இருக்காது. ஆனால் பகவானுக்கும், அதாவது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஒன்றுமே இல்லை. இந்த நாடகங்கள் சித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ மாமி கஷ்டப்படுவா, மாமா கிட்ட கஷ்டப்படுவா, மாத்தியும் இருக்கும், மாமா மாமி கிட்ட கஷ்டப்படுவார். ஏதோ ஒன்றும் அந்த ஒரு படத்தில் இருக்க போய் ஒரு அழகாக ஒரு சீன் வச்சுருவா. கடவுளே நீ இப்படி செய்யலாமா, உனக்கு தெரியாதா? இது கேள்விலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் இந்த மகாபுத்திங்கிற நாமத்துக்கு பொருந்தாது. அவருக்கு என்ன தெரியும், தெரிஞ்சுமா அப்படி பண்ணுறாரு,
தெரிஞ்சு அவர் பண்ணல. நம்ம கர்மா நம்ம கஷ்டப்பட வைக்கிறது. ஆனா அந்த சமயத்திலும் பகவான் தன்னை ஞாபகம் வச்சுக்கிறாப்புல ஒரு ஞானத்தை கொடுக்குற அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்? பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தாலும் பரமபதநாதனாக இருக்கும்போது கேள்வி இல்லை, க்ஷீராப்திநாதனாக இருக்கும்போது கேள்வி இல்லை. அவனே கிருஷ்ணனாக ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவன் கேதனஹா நாகபரியந்தம் உத்சிருஜ்ய தியாகதோ மதுராம்புரின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தின்படி ஆதியம் ஸ்ருதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தவனான பகவான் கிருஷ்ணாவதார காலத்துல அங்க தாயகட்ட விளையாடிட்டு இருக்க துவாரகால, ஹஸ்தினாபுரம் தில்லி பிராந்தியம், துவாரகா குஜராத் பிராந்தியம். இன்னைக்குமே இப்ப கூட டெல்லிக்கும் குஜராத்துக்கும் ஆக மாட்டேங்குது. அதனால அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட தில்லி பிராந்தியத்துல திரௌபதியான குலநங்கையை அவளை ஹிம்சிக்கும் போது, அவளை அவமானம் படுத்தணும்னு நினைக்கும் போது பக்கத்துல கண்ணால பார்த்து கொண்டிருந்த பாண்டவர்கள் உதவல. பார்க்கிறவாடே உதவலைன்னா பார்க்க தெரியாத திருதராஷ்டிரன் எங்க உதவ போறான். அதனால திருதராஷ்டிரன் அகடு வேற, அதுல எவ்வளவு ஒரு கெட்டவன் பாருங்க. ஒரு ஸ்லோகம் வந்து மகாபாரதத்துல அவளை பணயமா வச்சு விளையாடி தோத்து போன உடனே அவளை இழுத்துட்டு வர சொல்றான் துரியோதனன். ஒரு அந்தணனை விட்டு சொல்ல, அந்தணனை சில கேள்விலாம் ரொம்ப டெக்னிக்கலா அட்வொகேட் மாதிரிலாம் கேள்வி கேட்ட நபரா திரௌபதி. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த அந்தணனை ஒரு அரைஞ்சுட்டு நேர துஷாசனத்தை அனுப்புறான். துஷாசனன் கூட்டுன்னு வரான். சில கேள்விகள் சம்பாதங்கள் நடக்கிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது. திரௌபதிக்கும் திருதராஷ்டிரனுக்கும், திரௌபதிக்கும் பீஷ்மருக்கும், திரௌபதிக்கும் துரோணருக்கும், துரோணருக்கும் விதுரனுக்கும், விதுரனுக்கும் விகர்ணனுக்கும், விகர்ணனுக்கும் துரியோதனனுக்கும், கர்ணனுக்கும் திரௌபதிக்கும். இவ்வளவு சம்பாதம் மகாபாரதத்தில் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது திரௌபதி வஸ்திராபகரணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். புடவையை பிடிச்சுக்கணும். அப்ப கேட்கறான் இந்த திருதராஷ்டிரன் ஒரு ஸ்லோகத்துல, பண்ணி ஆயிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ராஜாவே இந்த லட்சணத்துல இருந்தா ராஜ்யம் எப்படி இருக்கும்? அந்த சமயத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒருவரும் உதவவில்லை. ஆனா தூரக இருக்கக்கூடிய பகவான் மகா புத்தின்னு கொண்டாடப்பட்ட பகவானுக்கு தெரிஞ்சு கொடுத்தார். ஏன் அவருக்கு தெரிஞ்சது? ஏன்னா அவர் மகா புத்திஹி ஆனபடியார். இதே பாண்டவர்கள் தாங்கள் வனவாசம் செல்லும் போது துர்வாசர் வரார். அவர் துரியோதனன் அனுப்பிச்சுடுறான். துர்வாசர் ஒரு பெட்டாலியனை கூட்டு வர சாப்பாடு போடுறது. அது என்னன்னா மத்தியானமா பார்த்து அனுப்பலாம் துரியோதனன் துர்வாசரை. அதுக்குள்ள அக்ஷய பாத்திரத்தை கவிழ்த்து விடுவள் திரௌபதி. கவிழ்த்து விட்டா அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. என்ன நீங்க ராத்திரிக்கு எல்லாம் பண்ணி வச்சுக்கணுமோ கார்த்தாலே பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அப்படி நீங்க ரீஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ராத்திரி எல்லாம் யூஸே பண்ண முடியாது. கார்த்தால ஒரு வாட்டி தனியாக ஆயிடுச்சுன்னா அக்ஷய பாத்திரத்தை கவிழ்த்து வச்சுக்கணும். கவிழ்த்து வச்சுட்டா துர்வாசர் வர எப்படி ஒரு தடிக்க பண்ணி போடுவோம். குக்கிங் நீங்கள் பாருங்க இப்பெல்லாம் ஒரு இயந்திரம் வைக்கிறான். அதுலேயே நீங்கள் வந்து சாதமும் பண்ணலாங்கிறான், அதுலேயே குழம்பும் பண்ணலாங்கிறான், எல்லாம் ஆலிங்கிறான். அந்த மாதிரி அக்ஷய பாத்திரத்தை வச்சு இப்போ கவிழ்த்தாச்சு. என்ன பண்ணுறது? அந்த சமயத்துல எங்கோ இருந்த பகவான் அங்க வந்து ஒரு பருத்த கீரையை வாயில போட்டுக்கிறதா சரித்திரம். எப்படி தெரிஞ்சது? மகாபுத்தி. அப்படின்னா பகவான் எங்கிருந்தாலும் சரின்னு சொல்றதுல ஒரு தப்பு இருக்கு. எங்கிருந்தாலும் சரின்னா அவர் இங்கே ஒரு கருத்து அர்த்தம். எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். அந்த எல்லா இடங்களிலும் இருக்கின்ற பகவான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். எப்படி? மகா புத்திஹி ஆனபடியார். அதனால இந்த நாமாவை சொன்னா நமக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் பகவானுங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். இது ரொம்ப விஷயம். இந்த பலனெல்லாம் இருக்கும்போது மகாபுத்திஹி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர். இந்த நாமத்தை 3 முறை சொல்லுங்கள், உங்களுக்கும் எல்லாம் தெரிந்து விடும்னா என்ன எல்லாருக்கும் கேள்வி கேட்பான். அதனால எல்லாம் தெரிஞ்சு போகாது. எல்லாம் தெரிஞ்ச பகவான் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானே. இருக்குன்னு சொல்ற மாதிரி தமிழகத்தில் கொஞ்சம் பேர் தானே இருக்கா. அதனால மகாபுத்தி மகாபுத்தயே நமஹ, மகாபுத்தயே நமஹ, மகாபுத்தயே நமஹ. அடுத்தது மகாவீர்யாங்கிற நாமத்துக்கு அழகான ஒரு அர்த்தம் எடுக்கிற. ததி
भावमापाद्यमान दुग्धादि कारणेभ्यो भेदकं सत्यपि हेतवा विकार लक्षणं महद्वीर्यम् अस्येति महावीर्यः பால் தயிராக மாறுவது போல் விகாரப்படுவதற்கு காரணங்கள் இருப்பினும் தம் இயற்கை மாறுபடாதவர். சுவாமி பால் தயிரானது பெரிய கான்செப்டாக சொல்கிறாருன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபவுண்டேஷன் என்ன போடணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக அந்த அர்த்தம் புரியும். எப்போவுமே ஸ்கூலில் படிக்கும்போது ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதே குழந்தை நாளைக்கு MBBS படிக்கிறது, இதே குழந்தை இன்ஜினியர் படிக்கிறது, இதே குழந்தை அட்வொகேட்டாக இருக்குது, இதே குழந்தை ஆடிட்டராக இருக்குது, பாடகராக இருக்குது, டான்ஸராக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அந்த ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இருந்துட்டுன்னு வச்சுருவாங்க. எந்த ஒரு கலையையும் தான் கிரகிப்பது சுலபம். எனவே சொல்லுவாங்க, ஸ்கூலில் எனக்கு மேத்ஸ் டீச்சர் சரியில்லாமல் போயிட்டா, அதனால தான் இன்னைக்கு தவிர்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் டிவிஷன் வரமாட்டேங்குது சொல்லலாம். பல பேர் இருக்கா. இங்கிலீஷ் அமையாமல் போயிடும். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் தமிழ்லேயே கிளாஸ் இங்கிலீஷ் எடுத்தா, அதனால ஹிஸ்ட்ரி டீச்சர் ஹிஸ்ட்ரியை மட்டும் சொல்லாமல் வேறு விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னென்னா, டீச்சரும் ஒழுங்காக இருக்கணும், இந்த குழந்தைக்கும் அந்த சமயத்தில் கர்மாவெல்லாம் உதவி இதுவும் தான் முயற்சி செய்து கிரகிக்க வேண்டும். எதுக்கு சொல்ல வேண்டேன், படிப்பில் மட்டும் ஆதாரம் முக்கியமல்ல, சம்பிரதாயத்தையும் ஆதாரம் ரொம்ப முக்கியம். ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் தெரியும். ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், நவகுஷாடு இருந்தா, காட்டுக்கு போனா, கஷ்டப்பட்டா, கதறினா, இந்த மாதிரி 4-5 கேள்வி அவ்வளோ ஆரம்பி சுவாமி போயிட்டுருந்தார். அது ஒரு கோடியில். அதனால அதுக்குன்னே படிக்கிறவா பல பேர் இருக்கா. ராமாயணம் ஃபார் 1 கோடின்னு ஒரு புத்தகம் கிடைக்குது. அதனால இப்படியா ராமாயணம் படிப்பா, அது ராமாயணத்தை படிச்சுட்டு அவங்க கேள்வி கேட்டு ஏதாவது பதில் சொல்ல தெரிஞ்சா ஓகே. அதுக்கு ராமாயணம் 1 கோடி ஜெயிக்கிறவங்க ராமாயணம் படித்தாங்க. அதனால அது ஒன்றும். மகாபாரதமும் ஒரு அளவுக்கு திரௌபதி அவமானப்படுத்தினா அது இது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு கதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேலே சித்தாந்தத்தை ஃபிலாசபியை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோம். ஓரளவுக்கு வாழ்க்கை ரொம்ப சுலபமாக போயிடும், சிம்பிளாக போயிடும். ஒன்றுமே இல்லை. லோகத்தில் பல பதார்த்தங்கள் இருக்குது. இது இந்த மைக் இருக்கு பாருங்க. இந்த மைக்கு ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து உருவாயிருக்கு. திஸ் இஸ் அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இட் ஹாஸ் கம் ஃப்ரம் சம் ரா மெட்டீரியல். பட் the commonality between the raw material and the finished product, இதுக்கும் ரா மெட்டீரியல் பதார்த்தத்துக்கும் என்ன காமன்னு கேட்டால், ரெண்டுமே ஞானம் இல்லாதது. அதில் ரெண்டுத்துக்கும் தாரதமியம் உண்டு. அதனால இந்த ரெண்டுத்துக்கும் ஞானம் இல்லை அப்படின்னா சைத்தன்யம் இல்லை. சைத்தன்யம் இல்லைன்னா அச்சேதனம், அச்சித்து அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு இது அச்சித்துன்னு தெரியறது இல்லையா, அதனால நமக்கு ஞானம் இருக்கு, அதனால சித்து. புரியுறதா நான் சொல்றது? இது அச்சேதனம்னு எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம சித்து அப்படின்னா நமக்கு ஞானம் இருக்கு, இதுக்கு ஞானம் இல்லை. ஆனா பகவான் எப்படின்னா, ஞானம் உள்ளவனான என்னையும் ஞானமற்றதான இதையும் தெரிந்தவர். அதனால அவருக்கு ரெண்டுமே தெரியுது. அர்த்தம் என்னன்னா, இதையும் இயக்குபவர் அவர், என்னை இயக்குபவரும் அவர். அப்படின்னா நம்ம அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவன் அசைந்தால் நாம் அசைவோம். பாட்டெல்லாம் உண்டு, நான் அசைந்தால் அசைவும் அகிலம் எல்லாமே. பகவான் உள்ளுக்குள்ள ஷரீரியா அசைஞ்சா ஷரீரமானது அசைவும். ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆத்மா உள்ள இருக்கிறதுனால தானே சரீரத்தை கையை தூக்க முடியுது, கீழே கையை போட முடியுது. இதே சரீரத்தை விட்டு ஆத்மா போயிட்டான சரீரம் எதுவும் கட்டுப்படாது. அப்படின்னா சரீரம் கட்டுப்பட்டிருப்பது ஷரீரியான ஆத்மாக்கு. அப்படின்னா பகவான் உள்ளுக்குள்ள இருக்க ஷரீரமாக அவன் வசத்துக்கு இருப்பது லோகத்தில் இருக்கக்கூடிய சேதனம் அச்சேதனம். ரொம்ப சுலபமா இருக்கணும்னு நினைச்சேன். சேதனம் அச்சேதனம் இங்கேயே சுற்றிட்டு கொஞ்சமா விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த சரீரமானது பகவானின் வசத்துக்கு இருக்கு. இப்போ பகவான் இந்த இடத்துல கையை தூக்கிற அப்படின்னா சரீரத்துல மலையும் இருக்கு, அருவியும் இருக்கு. இந்த பக்கம் ஒரே மழை கொட்டுறது. ஏன்னா உள்ளுக்குள்ள சொல்லியிருக்காரு இங்க மழை கொட்டணும். அதனால அவர் சரீரமே உலகம், அதனால அங்க மழை கொட்டுறது. ஆச்சா, இப்ப வேண்டாம்னு அசைச்சுக்கிற, உள்ள வச்சுக்கிற. ஆச்சா, இது எப்படின்னா, ஒரு ஆண் மயில் பெண் மயிலுக்கு விளையாட்டு காட்டுமா போல. எப்பவுமே இந்த பீகாக் இருக்கு வருது, அதுக்குதான் ஃபெதர்ஸ் உண்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆண் மயில் இது, பீ ஹென்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னவோ இந்த பரதநாட்டிய விதிமுறையில பெண்ணை மயிலா போட்டுருவாங்க. அது ஆண் மயிலுக்கு தான் அது பொருந்தும், பெண் மயிலுக்கு தான் தோகையே கிடையாது. இருக்கட்டும். இப்போ என்னன்னா, பெருமாள் தான் ஆண் மயில், பெண் மயில் தான் மகாலட்சுமி.
பெண்மையில மகிழ்விக்கணுங்கிறதுக்காக ஆண்மையில் அப்படியே தோகையை விரிச்சு ஆடுறது வருவோம். அந்த மாதிரி பெருமாள் சேதன அச்சேதனங்களோடு கூடிய உலகத்தை விரிச்சு மகாலட்சுமியான அந்த பெண்மையிலுக்காக நாட்டியம் ஆடி காமிக்கிறார். இப்போ மகாலட்சுமி போறோம், ரொம்ப நாளி ஆடிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த தோகையை அப்படியே மடிச்சு உள்ள வச்சுக்கிறார். அப்படின்னா தோகை மறையல, மடிஞ்சு உள்ள இருக்கு. இந்த மடிஞ்சு உள்ள இருக்கிறதுக்கு சூக்ஷ்ம தசைன்னு பேர். இதே விரிஞ்சு இருந்தா ஸ்தூல தசைன்னு பேர். உள்ளுக்குள்ள மடங்கி இருந்தா சட்டில் ஸ்டேட், வெள்ள விரிஞ்சு இருந்தால் கிராஸ் ஸ்டேட். அப்படின்னா இப்ப நம்ம சின்ன வயசுல ஒரு விதத்துல இருந்தோம், இப்போ ஒரு விதத்துல இருக்கோம். அது பெரிய வாழ்க்கை சின்ன வயசுல பார்த்தது இப்ப எப்படி வளர்ந்துட்டேன், வளரும். ஏன்னா சரீரம் தான் வளருது, ஆத்மா வளராது. அந்த மாதிரி பால் தயிரானதே, பால் தயிர் ஆகும்போது பாலுக்கு இருக்கக்கூடிய ருச்சி வேற, தயிருக்கு இருக்கக்கூடிய ருச்சி வேற. ஆனா பகவான் தன் உடம்பான சரீரத்தை விரிக்கும் போதும் சரி, குறுக்கும் போதும் சரி, அவர் மட்டும் மாறதே இல்லை. உடம்பு தான் மாறுறது, சேதன சேதனங்கள் தான் மாறுறது, அவர் மாறுறது மாறாதபடியால் அவருக்கு மகாவீர்யகாங்கிற நாமம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அர்த்தம். இது கட்டது விவரமா ஒரு 4-5 பேஜ் எழுதி வச்சிருக்க. அந்த மகாவீர்யகான அர்த்தம் என்னன்னா, பால் தயிரா மாறும்போது நேச்சர் மாறிடுது. நான் சொல்றது புரியுதா? இப்ப பால் தயிரா மாறும்போது நேச்சர் மாறிடுது. சில குழந்தை பால் நல்லா குடிக்கும், தயிர் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம். ஏண்டா பால் என்ன தயிர் இருக்கு, பால் என்ன தயிர் இருக்கு, ஆனா பால் பிடிச்சிருக்கு தயிர் பிடிக்கல. அப்படின்னா என்ன, குணப்பிரகிருதி மாறிடுறது பாலுக்கும் தயிருக்கும். ஆனா பகவானுக்கு நேச்சர் மாறாது. அவர் ஸ்தூல தசையில இருந்தாலும் லோகம், சூக்ஷ்ம தசையில இருந்தாலும் மாறாது. ஏன்னா அவருக்கு மகாவீர்யகான்னு பேர். அந்த மகாவீர்யகாங்கிற நாமத்தை சொல்லுவோம். மகாவீர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ. போக போக சில நாமங்கள்ல ரொம்ப சுலபமாயிடும், கவலைப்படாதுங்க. எனக்கே ஒரு வீடு கூட குற்றுத்தி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்றது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. பராசரப்பட்டர் இப்படி சாதிச்சு வச்சிருக்கேன். அதனால அடுத்தது மகாசக்தி, உபாதான சக்தி விகல நிமித்த மாத்திர வியாவர்த்திகா மகதௌ சக்தி அஸ்யேதி மகாசக்தி. தமது சரீரத்தின் ஏகதேசமாகிய பிரகிருத்தியின் பரிணாமத்தினால் உலகை படைக்கும் திறமை உடையவர். ஒண்ணுமே இல்லை, பகவான் லோகத்தை படைக்கிறதா சொல்றா. படைக்கிறதுன்னா என்ன, இந்த வஸ்துக்கள் எல்லாம் வச்சு ஒன்னா சேர்த்து பண்றது இல்லை. இந்த உலகம் நான் உலகமாக பலவாக கடவே அப்படின்னு நினைப்ப, சொல்ல கூட மாட்டார். பகுஸ்யாம் பிரஜாயேதி, நான் உலகமாக மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டா இஞ்சம்பாக்கம் வந்துடும், ஈசிஆர் வந்துடும், டிராபிக் சிக்னல் வந்துடும், அப்படியே நெரிசல் காடிகள்லாம் வண்டிகள்லாம் வந்துடும், ஹார்ன் வந்துடும், ஹார்ன் அடிக்கக்கூடிய டிரைவர் வந்துடுவார், எல்லாம் வந்துடும். பகவான் நினைச்சா இல்லை, நான் எல்லாத்தையும் என் குக்ஷிக்குள்ள வச்சுக்கணும், சம்ஹார காலம்னு வச்சுட்டா எப்ப வேணாலும் சுனாமி. புரியுதா? பகவான் நினைச்சாருன்னா அது நடக்கும். அந்த நாமாவுக்கு மகாசக்தியின் பேரு. சுவாமி இப்படிலாம் நடக்குமா? அதனாலதான் மகாசக்தி. நமக்கு புரியுறாப்புல, நமக்கு தெரியுறாப்புல, நமக்கு பிடிச்சிருக்கிறாப்புல இருந்துட்டா அது நமக்கும் மகாசக்தின்னு ஒரு நாமம் வந்துடும். நமக்கு இதெல்லாம் இல்லாதபடியா, அவருக்கு மட்டும் இது இருக்கின்றபடியா மகாசக்திங்கிற நாமம். இந்த மகாசக்திங்கிற நாமம் பகவானுடைய வைலட்சண்யத்தை காமிக்கிறது. It proves that he has an authority over creation. அந்த மகாசக்திங்கிற நாமம் ஒண்ணுமே இல்லை. ஆத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஆனா சில பேரை பார்த்தா பயமா இருக்கு. ஏதாவது தகராறு இருப்பாளோ, நமக்கு இவாடு சமாளிக்கக்கூடிய பலம் இருக்கா? மகாசக்தியா இருக்கக்கூடிய பகவான மனசுல வச்சுட்டா யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரக்ஷிஷ்யதி விஸ்வாசான்னு சாஸ்திரம். It is the confidence that protects the devotee rather than the God on whom you have confidence. பெருமாள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் பெருமாளை விட நம்ம ரட்சிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஒண்ணுமே இல்லை, கஜேந்திர மோட்சத்துல ஆதி மூலமே அந்த ஆணை கூட்டுது. எவ்வளோ வாட்டி இந்த சரித்திரம் கேட்டுக்கோம். ஆதி மூலமே ஆணை கூட்டுது.
பெருமாள் வந்து சௌக்கியமா மந்தாரமா ஆச்சரியமா சயனிச்சுருக்கார் க்ஷீராபியில. ஆதி மூலமே அப்படின்னு அது கத்துறது. பகவானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே எங்க கிரீடம், எங்க சக்கரம், எங்க கதை, எங்க சங்கம் ஒண்ணுமே தெரியல. கிடுகிடுன்னு ஓடி வந்த கருடன் கிடுகிடு இழுத்த அவன் மேல போய் உட்காந்துட்ட குட்டுற போ போ. கருடன் சொல்ற நான் தான் இருக்கிறதுக்குள்ள லோகத்துல ரொம்ப வேகமா பறப்பேன், என்ன வாங்கிட்டு வேகமா போ குட்டுற அப்படிங்கிற குட்டினார் பகவான். அப்படியே அந்த கருடன் ஓடுற. இப்ப பராசர பட்டர் அப்படியே அந்த ஸ்லோகத்தை ரங்கராஜஸ்தலத்துல வடிக்கிறார். சொல்றார், பகவத ஸ்துவராயை நமஹா. பகவானே, உன் குழந்தையான அந்த கஜேந்திரன் வலியில் ரோகத்தில் தவிக்கும் போது, அலரும் போது, கதரும் போது நீ வந்த, உனக்கு நான் நமஸ்காரம் சொல்லவே மாட்டேன். அந்த குழந்தை அழ அழ தந்தையாய் தாயாய் இருக்கக்கூடிய நீ வந்தாய், உனக்கு நமஸ்காரம் கிடையாது. பின்ன யாருக்கு நமஸ்காரம்? நீ அந்த குழந்தையை ரட்சிக்கணும்னு ஒரு வேகத்துல வந்தவன், அந்த வேகத்துக்கு தான் என்னுடைய நமஸ்காரம். பகவத ஸ்வராயை நமஹான பகவானுக்கு இல்லையா, அந்த பகவான் வந்து வேகத்துக்கு தான். அதே மாதிரி நம்மளை ரட்சிப்பது பகவான் இல்லையா, பகவான் மேல நாம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மளை ரட்சிக்குமாம். ரட்சிஷ்யதி விஸ்வாசா. அப்பேற்பட்ட விஸ்வாசம் நமக்கு பகவான் மீது ஏற்பட வேண்டும். அப்படின்னா அவருக்கு நிச்சயமாவே வீரியம் இருந்தால் தான் ரட்சிக்க முடியும். அதனால வீரியமும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அதனால மகாசக்தி அந்த இந்த நாமாவை சொன்னால் நமக்கும் அந்த தெம்பு வரும். மகாசக்தயே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாசக்தயே நமஹ. அடுத்தது 178வது நாமம் மகாத்யுதிஹி அப்படின்னு இருக்கு. சக காரியபேக்ஷகாரண வைலக்ஷண்யகரம் ததனபேக்ஷனா லக்ஷணம் ச தேஜோ மகத் அஸ்யேதி மகாத்யுதிஹி அப்படின்னு இருக்கு. படைத்தலில் தனக்கு வேறோர் துணை வேண்டாத தேஜஸை உடையவர். அதாவது பகவான் லோகத்தை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கும் போது ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் நாட்டில் வருது. இப்போ வந்து ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆற்றுல பல ஆற்றுல பூரியை பொறிச்சுட்டு அந்த பூந்தியை பொறிச்சுட்டு பூந்தி லட்டு பிடிக்கிறது ஒரு வழக்கம். அது பேர் ஆற்று வச்சுட்டு இருக்கா பண்ணுறது. இன்னும் சில பேர் ஆற்றுல இன்னும் நடந்துருக்கு வாங்குறதுங்க பண்ணலாம் அப்படின்னு பல வீட்டில் வச்சுருக்க வாழ்க்கை கஷ்டம் தெரியும். என்னென்னா பூந்தியை நல்லா வந்து பொறிச்சுடணும்னு வச்சுக்கணும். பொறிச்சுட்டு அதை வந்து நீங்கள் சக்கரை பாகு சேர்க்கணும். அது சூடாக இருக்கும்போது பிடிக்கணும். அதை நீங்கள் ஆறி போய் பிடிச்சேன்னா சேரவே சேராது, அப்புறம் அது லூஸ் ஆகிடும். நீங்கள் அப்புறம் அதை ஒழுங்காக பிடிச்சிட்டு பல பேர் அதை உடைப்பா, அது இருக்கட்டும். அது என்னென்னா அது பிடிக்கணும். அப்படி சூடாக இருக்கும்போது தான் பிடிக்க முடியும். ஆனால் பகவான் என்ன பண்ணிட்டால் நமக்கு 2 விதம் கொடுத்துருக்கு. என்னென்னா ஒரு பக்கம் பொரிக்கணும், ஒரு பக்கம் பாகலை சேர்க்கணும், அதை எடுக்கணும், அதை எடுத்து பிடிக்கணும். இது இவ்வளவும் ஒன்றா சைமல்டேனியஸாக அடுத்து நடக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவா பல பேர், நான் இன்னைக்கு பிடிக்க போகிறேன், நீ வரியா என்னோட கூட, நான் விடுறேன், நீ பிடிக்கிறியா அப்படின்னு 2 பேரை வச்சுப்பா. அது ஒரு வழக்கம். வடா இருக்கும்போது கூட நீ அந்த பக்கமாக கல்லெல்லாம் வச்சுக்குவா, இந்த பக்கம் அது சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. இப்போ பகவானும் நான் லோகத்தை சிருஷ்டிக்க போகிறேன் பிரம்மா, நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் சிருஷ்டிங்கோ, நீங்கள் பண்ணிடுறீங்களா, இது ருத்ரமூர்த்தி நீங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா இப்போ ஏதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஏதோ டைப் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டைப் எடுக்கும்போது தப்பாக அடிச்சோம். அப்போ என்ன பண்ணுவோம்? தப்பாக அடிக்கிறேன் இல்லை என்ன பண்ணுவேன்? டிலீட் போட்டுருவேன். இல்லாட்டா ஒரு வேர்டு இருக்குன்னா பேக் ஸ்பேஸ் அழுத்துவேன். அப்படின்னா சம்ஹாரம் நடக்கிறது. அங்கே இப்போ பெருமாள் என்ன ருத்ரமூர்த்தியை வச்சுக்கிறாரு. இது பாருங்க, வேண்டாத யாராவது சிருஷ்டிச்சுன்னா சம்ஹாரம் பண்ணுறது நீங்கள் ரெடியாக இருந்தோம். அப்படின்னா சிருஷ்டிப்பதிலும் அழிப்பதிலும் யாரையும் கூட வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். கூட வச்சுட்டாரே, இவருக்கு இன்கேப்பபிலிட்டி இருக்கிறதா ஒரு அர்த்தம் வந்துருந்தா அதுதான் இல்லைங்கிறார் சஹஸ்ரநாமத்தில் சொல்றார். மகாத்யுதி, பகவான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் யாருடைய உதவியும் வேண்டாமா. அது பகவான் ஒருவன் தான் இந்த லோகத்தை போய் சொல்ல முடியும். நம்ம சொல்றோம் we are very independent, ஸ்டெபிலிட்டி, ஜாப் ஸ்டெபிலிட்டி, வெரி இண்டிபெண்டன்ட். இது அசைடு தான் இப்படி சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும்னா ரோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. ரோடு ஒருத்தவங்க ஒழுங்காக போட்டுக்கணும். நம்ம வர்றதுக்கு வாகனம் இருக்கணுமா இருக்குது.
நம்ம காலங்காலத்தால காபி அது இத்தியாதிகள்லாம் குடிக்கணும்னா பால்காரன் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஏதாவது கடிகை பண்ணணும்னா கரிகாக்காரன் வந்து அவன் கொண்டு ஸ்ட்ரைக் எல்லாம் இருந்து தான் என்ன பண்ணுறது கஷ்டம். ஆனால் we are dependent on crores of people every day. அதாவது ஒரு கணக்கே இல்லாத அளவுக்கு டிபெண்ட். ஆனால் அசட்டுத்தனமோ இல்லைன்னா இண்டிபெண்ட். என்னென்னா நமக்கு வந்து கையில் பணம் மட்டும் இருந்துட்டு வச்சுருக்கோ, இட் மேக்ஸ் அஸ் இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்குது. டிபெண்ட்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் என்ன டிபெண்ட்னா நீ என்ன இதை நம்பி இருக்கியா, நீ என்னுடைய அடிமையா? டிபெண்ட்னு சொல்றதுனால ஒரு மட்டமும் இல்லை. ஒரு அம்மாவை நம்பி தன் குழந்தை இருக்கு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பகவானை நம்பி நாம் இருக்கோம் சொல்றதுல என்ன தப்பு? அதனால பகவான் மகாத்யுதிகியா இருக்கா. அந்த மகாத்யுதிகியான பகவானை நினைக்கிற அளவுக்கு நமக்கு பக்தி இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன ஒரு தப்பாயிடும்னா அந்த மகாத்யுதிகி தான் பகவான், நானே தான் அந்த பகவான் சொன்னாதான் தப்பாயிடும். நமக்கு அந்த மகாத்யுதியை சொல்றதுக்கே சாமர்த்தியம் இல்லை, அப்படிதானே மகாத்யுதியா இருக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட மகாத்யுதியான பகவான். இந்த மகாத்யுதிக்கு அர்த்தம் நாமா உண்டு. மகாத்யுதயே நமஹ. இந்த த சாதாரண த இல்ல, மகாத்யுதயே நமஹ. ராமதான் அழுத்தி சொல்ல வேண்டாம். நீங்க முழு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மகாத்யுதயே நமஹ. அடுத்தது அனிர்தேஷ்ய வபுஹு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான நாமம். வபுஹுனா உடம்பு, பாடி. இந்த அனிர்தேஷ்ய வபுஹு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றதுன்னு கேட்டா, எப்பவுமே இப்போ ஒரு கார்பரேட் இல்லாட்டா ஒரு காலேஜ் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பிபிடி தயாரிக்கிறதுலேயே அவர் சாமர்த்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே பிபிடி தயாரிக்கிறவர் என்ன பண்ணணும், இதெல்லாம் சில ரூல்ஸ் உண்டு. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், இந்த கிளாஸஸ்லாம் போனேன்னா ரிப்போர்ட் மேக்கிங், ரிப்போர்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவா சில டிப்ஸ். பிபிடினா என்ன, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நான் ஏதோ எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்தாலும் புரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பெரிய ஒரு யந்திரமெல்லாம் போட்டு அவள் பார்க்குறாப்புல தெரிகிறாப்புல முடிச்சு. இல்லை என்னென்னா பல பேர் என்னென்னா அது ஒரே வார்த்தையாக போட்டுருவா. அது எதை படிக்கிறது, எங்கே விடுறது, அது எப்படி வச்சு அப்படி வச்சு பார்க்கறதுக்கு அடுத்த ஸ்லைடு போடுவா. நம்ம படிக்கிற வேகத்துக்கு அது தங்காது. அதனால் எப்போவுமே சொல்ல வந்த வரிகளை எழுதவே கூடாது. யூ ஷுட் நெவர் டைப் சென்டென்சஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக். யூ ஷுட் ஸ்பீக், பட் யூ கேன் ஆல்வேஸ் ரைட் ஆர் புட் டவுன் பாயிண்டர்ஸ். என்ன பாயிண்ட் சொல்ல போகிறோம்னு எழுதி வச்சுக்கணும். சொல்லும்போது எண்ணிக்கையை வச்சு சொல்லணும். நம்ம பாரத தேசம் சனாதன தர்மமே கணித சாஸ்திரத்தை வச்சு தான் வந்துருக்கு. சொல்லுவா எவ்வளவு வேதம் 4, ஒரு வேதத்திலையும் எவ்வளவு பாகம் 4, அந்த பாகங்கள்ல எவ்வளவு சாக்கை, சாம வேதத்துல 1000 சாக்கை. அது எப்படி சொல்லணும்? கனத்தோட சொல்லணும். அந்த கனங்கிறது எப்படி? எண்ணிக்கையை வச்சு சொல்லணும். பிரம்மசூத்திரங்கள் எவ்வளவு? 545. அது எவ்வளவு அத்தியாயங்கள்? 4. அப்படின்னா எல்லாமே எண்ணிக்கையில தான் இருக்கு. வருவோம் ராமாயணம்னு ஒரு உபன்யாசம் சொன்னா முதல் வரியா ஆரம்பிப்பர் 24,000 ஸ்லோகங்களோடு கூடிய ராமாயணத்தில் அப்படின்னு தான் ஆரம்பிப்பர். நம்ம சொல்ல மாட்டோம் எத்தனையோ ஸ்லோகங்கள், என்னவே தெரியல, என்னவே முடியலன்னு சொல்ல மாட்டோம். எண்ணிக்கையை வச்சு சொல்றோம். எண்ணி எண்ணி சொல்லணும். இந்த எண்ணி எண்ணி சொல்லணுங்கிறது 2 அர்த்தம் உண்டு. எண்ணி சொல்லணும், நம்பரை எண்ணி சொல்லணும். அது எதை எண்ணி சொல்றோம், மனசுல எதை வச்சுட்டு சொல்றோம்ங்கிறது எண்ணி சொல்லணும். அதனாலதான் எண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா விளக்குல என்ன இருக்கணும் இல்லையா, அதை விளக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா. விளக்க வேண்டும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் விளக்கு, அதுல என்ன இருக்கணும், எண்ண வேண்டும் அப்படின்னு ரொம்ப அர்த்தம். ரொம்ப ஆச்சரியமா வில்லிபுத்தூரான் பாரதத்தில் எடுக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்றார். 6 ஸ்லைடு ப்ரெசென்ட் பண்றார். முதல் ஸ்லைடில் என்ன சொல்ல போறோங்கிறத சுருக்கமா சொல்லணும். அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் பேர். நீங்க ரோடு மேப்னு கொடுப்பேன். 2வது 3வது 4வது 5வது ஸ்லைடில் என்ன சொல்ல வந்தேனோ அழகா சுருக்கமா வேணுங்கிற வார்த்தையை வச்சு வேணுங்கிற பாவத்தை வச்சு சொல்லுவேன். 6வது ஸ்லைடு வரும்போது என்னெல்லாம் சொன்னோம் அப்படிங்கிறத சுருக்கி சொல்லுவேன். சம்மரி, கன்க்ளூஷன் பேர். அந்த மாதிரி பட்டர் என்ன பண்ணார், 6 நாமாக்கள் சொன்னார். 6 நாமாக்கள் எதற்கு பிரதிநிதி? பகவான் லோகத்தை சிருஷ்டிக்கின்றான்,
பகவான் லோகத்தை காக்கின்றான், பகவான் லோகத்தை அழிக்கின்றான். முத்தொழிலும் அவன் வசம். மூணும் அவர் பண்றாரு. அவர்கிட்ட குணங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? இருக்கே. ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ்கள் அப்படின்னு எடுக்கிறார். அதனால 6 குணங்களோடு கூடிய பகவான் அவன்கிட்ட ஒவ்வொரு குணமும் தனியா இருக்கு. எப்படி சுவாமி தெரியுது? மகாபலஹ, மகோத்சாஹ, மகாபலஹ, மகாபுத்திஹி, மகாவீர்யஹ, மகாசக்திஹி, மகாத்யுதிஹி. அதனால 6 நாமாக்கள் அடுத்தடுத்து வருகின்றது. 6 நாமாக்களால் பகவானுக்கு இந்த குணங்கள் இருக்குன்னு தெரியுது. 6 குணங்களோடு கூடியவன் எப்பேற்பட்டவன்? அவனுடைய 6 குணங்கள் அடங்கியிருக்கு இல்லையா? இந்த 6 குணங்களோடு கூடியவனுக்கு சமமான ஒரு உடம்பு யாருக்கும் இல்லை. சமமான உடம்பு இல்லை, வபுகு இல்லை. இந்த 6 குணங்களோடு கூடிய உடம்போடு கூடிய பகவானுக்கு சமமா யாரும் இல்லை. அனிர்தேஷ்ய வபுகு அப்படின்னு புரியுதா? ஒரு மாதிரி சம்மரி. சுவாமி இவ்வளவு கஷ்டமா சாஸ்திரநாமத்தில் இவ்வளவு இருக்கான்னு கேட்டவங்க இவ்வளவு இருக்கு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இந்த மகா அனிர்தேஷ்ய வபுகுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். ஏதது ஷாட்குண்ய விக்கிரகத்வாது அனிர்தேஷ்ய வபுகு. ஷாடு, ஷட் 6 குணம், குணங்கள். ஷாட்குண்ய 6 குணங்கள். மகோத்சாஹ, மகாபலஹ, மகாபுத்திஹி, மகாவீர்யஹ, மகாசக்திஹி, மகாத்யுதிஹி. ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ்கள். இது 6 அவர் உடம்புல அடங்கியிருக்கு. உடம்புல அடங்கியிருக்கா? உடம்போடு அடங்கியவனுக்கு சமமா யாராவது இருக்காடா? யாருமே இல்லை. யாருமே இல்லாத ஒரு தாரித்திரத்தோடு கூடியவன் அனிர்தேஷ்ய வபுகு. அப்படின்னா நமக்கும் நம்ம பிள்ளைகள் யாருக்கும் இல்லாத பெருமையெல்லாம் இருக்கணும். ஒழுங்கான வழியில் அது ஒன்று இருக்கு. அதனால ஒரு ஒழுங்கான வழியில யாருக்கும் இல்லாத பெருமை நம்ம குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய் ஆசைப்படுவோம். மை சைல்ட் ஷுட் பி a prodigy, மை சைல்ட் ஷுட் பி யூனிக் அப்படின்லாம் நினைக்கணும். ஒரு அப்பா அம்மா ஆசைப்படலாமே, தப்பில்லை. அந்த ஆசையோடு கூடியவர்கள் இந்த நாமாவை சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல காரணத்தால் அந்த குழந்தை ஒரு தனித்து விளங்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். ஒருத்தி மகனாய் பிறந்ததுன்னு சொல்லும்போது சாதாரண ஒருத்தி இல்லை, கோடியில், லட்சத்தில், பல பிரம்மாண்டத்தில் இவள் ஒருத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தையும் ஒருவனாய் வளரும். நம்ம யாருக்கோ தானே தன்னால வந்து நீ 1000ல் ஒருவன் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நம்ம குழந்தைகள் யாராவது ஒரு நாள் நடந்து பாடுவோம். அதனால அப்பேற்பட்ட அனிர்தேஷ்ய வபு. அனிர்தேஷ்ய வபுஷே நமஹ. இந்த நாமா கூட உங்க பேரனுக்கு இருக்கலாம். அனிர்தேஷ்ய வபு அப்படின்னு ஒரு நாமாவை ஸ்கூல்ல டீச்சருக்கு தான் கிடைக்கும். அது இருக்கட்டும். அனிர்தேஷ்ய வபுஷே நமஹ. அனிர்தேஷ்ய வபுஷே நமஹ. 180வது நாமம் ஸ்ரீமான் அப்படிங்கிறது. ஸ்ரீமான் தானே எல்லாருக்கும் கேட்கணும். ஸ்ரீமான் ஜி, ஸ்ரீமதி ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்ரீமத்வம் சேர்க்கணும். இவர் யார் ஸ்ரீமான் அப்படின்னா ததனுரூபையா திவ்யபூஷண சம்பதா நித்தியயுக்தா ஸ்ரீமான். அத்திருமேனிக்கு தகுந்த திவ்ய ஆபரணங்கள் உடையவர். அதாவது இப்போ ஒரு வீரன்னு காமிக்கிறார். பெரிய ரவுடி, இந்த படங்கள்லாம் எடுக்கிறார். சார் இவர் தான் சார் பெரிய தாதா சார், ரவுடி சார் அப்படின்னு. ரவுடின்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி ரவுடின்னு கண்டுபிடிப்பேன்? நான் திருமணம் கேட்டுருக்கார் சார், பஞ்சகரம் கட்டிருக்கார் அப்படின்னா ரவுடின்னு இவரா தேசாத கேசு சுவாமி இவருக்கே ரவுடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரவுடின்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? படத்தில் எப்படி காமிக்கிறாங்க? ஒரு மச்சம் இருக்குங்க, தேசா முடியெல்லாம் அது ஒரு கூறி வாரி விட்டு விட்டதாக சரித்திரமே இல்லை. அம்மா ஒரு 2 வயசில் வாரி விட்டுப்போ அதோடு பரட்டக்கலை இருக்கும். அப்படியே கையில் வந்து இது சோடா பாட்டில், சைக்கிள் செயின், பிளேட், இதெல்லாம் அவருடைய லட்சணங்கள். இதெல்லாம் அவருடைய ஆயுதங்கள். ரொம்ப ஆச்சரியமான ஆயுதங்கள், அவருடைய ஆபரணங்கள். இப்போ பகவான் நம்மளை ரட்சிக்கிறார் அப்படின்னு ஆபரணம் உள்ளார். ஒரு கையில் சாஸ்திரங்கிற புஸ்தகத்தை ஆச்சாரியனா வச்சுக்கிறார். ஒரு இடத்துல நமக்கு ஆயுதங்கள்லாம் இருக்கு. சாஸ்திரத்தை வச்சு நம்ம திருத்துறதா இருந்தால் இப்போ திருத்திருக்கிறார். நமக்கு ஆயுதங்கள்லாம் தான் சரி. சக்கரம் இருக்கணும், கட்கம் இருக்கணும், வில்லு இருக்கணும், வாள் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். பஞ்சாயுதங்கள் ஒரு பக்கம் இருக்கணும். அதனால பயத்தால சில பேர் திருத்துவர். கம்சனையும் ராவணனையும்
வாங்க சுவாமி விநியாசம் வேல்ஸ் விலபாங்கில் நடக்கிறது அவள் உட்கார மாட்டான். சிசுபாலெல்லாம் வரமாட்டார். அவருடைய ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லை அவருக்கு. அதனால் அவருக்கெல்லாம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கு இனியான். அப்பேற்பட்டவர்களுக்கு ஆயுதம் எடுப்பர். சில பேர் உங்களை மாதிரி இருக்கிற வாழ திருத்தணும்னா ஞானத்தை வச்சுப்பர். ஞானம்னா புஸ்தகத்தை ஆதாரமாக வச்சுப்பர். எனக்கு ஞானமும் வழி இல்லை, ரொம்ப மோசமான அசுரனும் நான் இல்லை, அதனால் ஆயுதங்களும் உதவாது சாஸ்திரமும் உதவாதுன்னா அழகால என்னை மயக்குவர். அந்த அழகுக்கு என்ன ஆபரணங்கள் சேர்த்துக்கணுமோ சேர்த்துப்பார். அதனால முதல்ல அழகால திருத்த பார்ப்பர், சாஸ்திரத்தால திருத்த பார்ப்பர், அதுவும் முடியலன்னா ஆயுதங்களால் திருத்த பார்ப்பர். அதனால அவர் தரிச்சிருக்க ஆயுதங்களாகட்டும் சாஸ்திரமாகட்டும் அவர் இருக்கக்கூடிய அழகாகட்டும், ஏன்னா நம்மளை திருத்துவதற்காக அப்பேற்பட்ட அழகு சாதனங்களையும் ஆயுதங்களையும் தன்னில் கொண்டவன் ஸ்ரீமான் அப்படின்னு பேர். நீங்க சங்கதியை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஒரு நாமாக்கும் என்ன கனெக்ஷன் அது நீங்க தனித்தனியா நினைச்சு பார்த்தா குழப்பம். அதனால இப்பேற்பட்டவன் ஸ்ரீமான். அந்த ஸ்ரீமான்ங்கிற நாமத்துக்கு உரிய நாமம் என்னன்னா ஸ்ரீமதே நமஹ. ஸ்ரீமதே நமஹ. ஸ்ரீமதே நமஹ. 181வது நாமா அமேயாத்மா அப்படின்னு பேர். இந்த அமேயாத்மாக்கு அர்த்தம் சொல்ற இத்தம் விவித குண ரூபானுரூபாம்போதி கம்பௌரபாவः அமேயாத்மா. இவ்வாறு பல வகை குணங்கள் நிரம்பி கடல் போல் இருப்பதால் அளவிட முடியாதவர். அதாவது பகவானுக்கு நிறைய குணம் இருக்கிறதா சொல்றது சாஸ்திரம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் குணங்கள் என்னெல்லாம் சொல்லலாம். வாட் ஆர் த வேரியஸ் குவாலிட்டிஸ் தட் ஹி ஹேஸ் அண்ட் எக்ஸிபிட்ஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய வீரனாக இருக்கார், பெரிய புத்திமானாக இருக்கார். நமக்கு இதெல்லாம் பொருந்தாது. ஏன்னா புத்திமான அவர் இருந்துட்டார்னா அவரோட பழகிறதுக்கு நமக்கு புத்தி வேணும். புரியுதா? அதனால அவர் புத்திமான்னு சொன்னா புத்தி அவருக்கு குணம்னு சொன்னா நமக்கு அது பிடிக்கிறாப்புல இல்லை. இப்போ சக்தி நமக்கு இருந்தால் தானே அது, அந்த சக்தியும் இல்லை. அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி குணம் சொல்லணும். அப்படின்னா என்னன்னா, அவன் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். அவன் உயர்ந்தவனாயும் நான் தாழ்ந்தவனாயினும் என்னோட வாசியர பழகுகின்றான். அப்படின்னா சௌஷீல்யம்ங்கிற குணம் நமக்கு தேவை, சௌலபியம்ங்கிற குணம் தேவை. ராமாயணத்துல வால்மீகிக்கு சில கேள்விகள். பிரதமத்தில் கேட்கிறார், கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः தர்மபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः யுதிமான் கோ அனசூயகः கஸ்ய விப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகேன்னு ராமாயணத்தின் பிரதமத்துல எவர் ஒருவனுக்கு 16 கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு வால்மீகி கேள்வி கேட்க நாரத மகரிஷி பதில் சொல்றார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः. ராமனுக்கு தான் 16 குணங்கள் இருக்கிறதா சொல்றார். குணம்னா குவாலிட்டி. எவ்வளவு இருக்கணும்? 16 இருக்கணும். இருப்பது யாருக்கு? ராமனுக்கு. அந்த 16 குணங்கள்ல முதல் குணம் என்ன? குணம். 16 குணங்கள் என்னன்னு கேட்டா, முதல் குணம் என்னன்னு கேட்டா குணம். பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் எடுப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி அது ஒரு படி மாதிரி கட்டணும். படி மாதிரி கட்டினீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மெட்டலு, அதெல்லாம் நான் மெட்டல், இதெல்லாம் ஹாலோஜன்ஸ், இதெல்லாம் இன்னர்ட் கேசஸ் அப்படின்னு அது ஒரு விதமாக அர்த்தம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம், இதுக்கு அட்டாமிக் நம்பர் இது, அட்டாமிக் வெயிட் இது, இதெல்லாம் சொல்லி ஒரு விதமாக நமக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. இப்போ இதை புரிய வைக்கும் போது நல்லா வருவோம். நமக்கு ஒவ்வொரு மெட்டல் ஒரு அட்டாமிக் நம்பர் சொல்லும் போது ஞாபகம் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளி ஆனோட தெரியுது, ஓஹோ இவ்வளவு இருக்கா அப்படின்னு தெரியுது. இது ஒரு 1987 ஒருத்தர் படிச்சிருக்காருன்னு சொல்லி இதை படிச்சுட்டு ஒரு பக்கமா ஒரு கேட்டகரியா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இன்னொருத்தர் இன்னொரு மெட்டலை கண்டுபிடிப்பார், அதுல கொண்டு சேர்ப்பார். இப்போ மெட்டல்ஸ் இவ்வளவுதான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஏதோ ஒன்று சேர்ந்துட்டே இருக்கு. ஆனா பகவானுக்கு இருக்கக்கூடிய குணம் எப்படி அப்படின்னு கேட்டா, ராமாயண
குணம், குணங்களின் பட்டியலில் முதல் குணம் குணம். என்ன சுவாமி முதல் குணம் எப்படி சுவாமி குணமா இருக்கும்? பீரியாடிக் டேபிள்ல பாருங்க. ஒருத்தர் சொல்றார், நீ தான் பீரியாடிக் டேபிள்ல தெரிஞ்சுக்கிட்டியே, டெல் மீ வாட் ஆர் த மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னா அவர் என்னெல்லாம் மெட்டல்ங்கிறது எதிர்பார்க்கிறார். கோல்டு, சில்வர் அதெல்லாம் சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறார். இவர் கோல்டுன்னு ஆரம்பிக்கிறார், சில்வர்னு ரெண்டாவது சொல்றார், மூணாவது மெட்டல் மெட்டல் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? மெட்டல்ஸ் தான் என்னென்னு சொல்லும். அதே மாதிரி வால்மீகி கேட்கிறார், 16 குணங்கள் யாருக்கிட்ட இருக்குன்னு. முதல் குணம் என்னன்னு கேட்கிறார், குணம். அப்படின்னா என்னமோ இடிக்கிறது சுவாமி, இவர் தப்பா சொல்லிவிட்டாரோ வரலையோ, அதுதான் கவனிங்கோ. குணம்னு அந்த காலத்துல சொன்னா சௌஷீல்யம் அர்த்தம். இது எப்படின்னா, உங்க ஆத்துல ஜெயந்தி ஆயிட்டா அப்படின்னு கேட்டா எந்த ஜெயந்தி ஆயிட்டான்னு அர்த்தம்? கிருஷ்ண ஜெயந்தி ஆயிட்டான்னு அர்த்தம். இது நான் வந்து பாலிடிக்ஸ்ல போய் கேட்டேன், காந்தி ஜெயந்தியா அம்பேத்கர் ஜெயந்தியா கேட்போம். அவரோட சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிற வாரத்துல போய் ஜெயந்தி ஆயிட்டான்னு கேட்டா ஸ்ரீ ஜெயந்தின்னு அர்த்தம். சஹஸ்ரநாமம் சொல்லியாச்சா அப்படின்னு கேட்டா என்ன சஹஸ்ரநாமம்? விஷ்ணு. அப்படின்னா சஹஸ்ரநாமம்னு சொன்னா மனசுக்குள்ள விஷ்ணுங்கிற வார்த்தையை கற்பிக்கிறேன். கீதான்னு சொன்னா பகவத்கீதாங்கிற வார்த்தையை கற்பிக்கிறேன். ஜெயந்தின்னு சொன்னா ஸ்ரீ ஜெயந்திங்கிற வார்த்தையை கற்பிக்கிறேன். குணம்னு சொன்னா சௌஷீல்யம்ங்கிற குணம் ஞாபகம் பண்ணணும். அப்படின்னா பகவானை நினைக்கும் போது நமக்கு எந்த குணங்கள் பொருந்துமோ அந்த குணங்கள் எல்லாம் சொல்லணும். இப்போ இந்த குணங்கள் எல்லாம் நம்ம பக்கெட் பண்ணணும். இந்த 6 சிக்மா அப்படின்னு கார்பரேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து பக்கெட்டிங்னு ஒரு ப்ராசஸ் உண்டு. என்னன்னா, எதெல்லாம் ஐக்கமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்களோ அதெல்லாம் இந்த அந்தந்த கேட்டகரிக்குள்ள பண்ணணும், பக்கெட் பண்ணணும். இப்போ சௌலபியம், சௌஷீல்யம், மாதுரியம், காம்பீரியம், ஔதாரியம், சௌந்தர்யம், லாவண்யம், மார்தவம், ஆர்ஜவம், இந்த மாதிரி பல குணம் இருக்கு. இப்போ இதெல்லாம் பக்கெட் பண்ணணும். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு குணம் இருக்கு. இதெல்லாம் பக்கெட் பண்ணணும். 6 பக்கெட் வச்சா ஞானம்னு ஒரு பக்கெட், பலம்னு ஒரு பக்கெட், ஐஸ்வர்யம்னு ஒரு பக்கெட், சக்தின்னு ஒரு பக்கெட், தேஜஸ்ன்னு ஒரு பக்கெட், 6 பக்கெட் வச்சா இந்த குணங்கள் எல்லாம் இந்த பக்கெட்ல சேர்த்தா குணங்களின் சேர்த்திக்கு கணம்னு பேர். அதனால்தான் பாஷ்யக்காரர் எடுக்கிறார், அசங்கேய கல்யாண குண கணம் அப்படின்னு எடுக்கிறார். அப்படின்னா பகவான் கிட்ட 6 குணங்கள் பிரதானமா இருக்கு. ஆனா எண்ண முடியாத சப்பு குணங்கள் இருக்கு. குணம் பெரிய கேட்டகரி, சப்குணம் மைனர் கேட்டகரி, அது நிறைய இருக்கு. அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு குணங்கள், ஆனா 6 கணங்கள். அப்படி இருக்கக்கூடியவன் கடல் போல் இருப்பவன். கடல்ல இப்ப நீங்க போய் தேடினீங்கன்னா டைட்டானிக், அது மூழ்கினதா சொல்றாரு இல்லையா, அதுல நம்ம ரத்னங்கள்லாம் இப்போ இவ்வளவோ ரத்னங்கள் அதுல இருக்குங்களா. இப்போ நீங்க சமுத்திரத்துல போய் எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான டைட்டானிக் மாதிரி இருக்கக்கூடிய படகுலேருந்து இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் அதுல இருக்கும். ஆனா அதை எங்க எடுக்கிறோங்கிறத இடம் பார்த்து வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்லை, கடல் ஏதோ ஒன்று கொடுக்குறது. இப்போ நீங்க மெரினா பீச்சுக்கு போறேன்னு வச்சுக்கோ, யாரோ போட்ட செருப்பு தண்ணியோட போயிட்டு நம்ம கைக்கு வரும். நம்ம கையில் இதுதான் பாதுகாப்பட்ட விஷயம் வச்சு நாட்டுக்கு போக வேண்டியதுதான். அதனால நமக்கு இதாகணும். இப்போ நீங்க வந்து ஆஸ்திரேலியா பக்கம் போறீங்கன்னா அந்த பவழ கொடியே மாட்டினாலும் மாட்டலாம், காரல் ரீஃப் மாட்டலாம், அதே சமுத்திரம் தான். ஆனா எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறத பார்த்து நமக்கு வந்து சேர்றது, யாரோட எடுக்கிறோங்கிறத பார்த்து சேர்றது. ஒண்ணுமே இல்லை, எனக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசை, சமுத்திரத்துல தான் மீன் இருக்கு, ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது, சமுத்திர கரையில இருக்கேன், மீன் என்கிட்ட வராது, ஆனா எனக்கு மீன் வேணும், ஆனா சமுத்திரத்துல தான் இருக்கு, ஆனா எனக்கு போக தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன், மீன் பிடிக்க தெரிஞ்ச ஒரு மீனவரோடு நடுக்கடலை சென்று எடுப்பேன். அப்படின்னா கடலுங்கிறது பகவான், அதுல இருக்கக்கூடிய மீன்களும் ரத்னங்களும் அவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள். தனியா நான் எடுக்கணும்னு நினைச்சா எனக்கு வேணுங்கிற குணம் வராது. அந்த மீனவனாய் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் என்னும் அந்த ஆச்சாரிய ஓடத்திலேயே நடுக்கடலை எடுத்தா எனக்கு வேணுங்கிற மீன் கிடைக்கும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பகவான் கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு கடல் மாதிரி, ஆனா என்ன குணம் எடுக்கிறதுன்னு தெரியாது. ஏனால் அவன் அமேயாத்மா ஆனபடியால் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த அமேயாத்மாவுக்கு நாம என்னன்னா, அமேயாத்மனே நமஹ, அமேயாத்மனே நமஹ, அமேயாத்மனே நமஹ. இப்போ இந்த நாமாக்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இது என்னன்னா கேட்கும்
மறந்து போயிடும். சுவாமி உங்களுக்கு எப்படி பல பேர் கேட்பாங்க, எனக்கும் மறந்து போயிடும். இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் சொல்கிறவாள்லாம் அப்படியே பரம ஞானிகள்லாம் வச்சுக்காதீங்க. நீங்களும் சொல்லிடலாம், உங்களுக்கு 8 நாம ஞாபகம் இருக்குன்னா எனக்கு 9 நாம ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு நாம வித்தியாசத்தில் தான் மேடை ஏறியிருக்கேன். உங்களுக்கு மேடை ஏறுறது ஒரு கஷ்டமே கிடையாது. அதாவது சொல்கிறது ஒரு பெரிய ஞானி நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக இதெல்லாம் ஒரு ஆழ்வார் தான் வச்சுக்காது. அந்த அளவுக்கு தான் ஞானம் இருந்தால் எப்போ மோட்சத்துக்கு போயிருப்போமே. இங்கே உட்காந்து இந்த டிராஃபிக்கில் ஈஸியாக ரோட்லேயும் இந்த ஓய்மார் ரோட்லேயும் இது வந்துட்டு போகிறோம். அர்த்தம் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கிறது முயற்சி எடுக்கணும். பல பேர் என்னென்னா மறந்து போயிடுவோங்க அந்த சந்தோஷத்துலேயே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் மறந்து தான் போக போகிறோன்னா இது வாழ்க்கையே அப்படி ஓட்டலாம். அது இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இப்போ நீங்கள் நாளை சஹஸ்ரநாமங்கள் இந்த மகாசக்தி, மகாபலகா, மகாபுத்தின்னு ஒரு 6 சொன்னாரே, அதுக்கப்புறம் இந்த மகா இல்லாத ஒரு வார்த்தை அனிர்தேஷ வபுன்னு சொன்னாரே. அந்த அனிர்தேஷ வபுனா உடம்புன்னு சொன்னார். இந்த அனிர்தேஷ வபுல 6 குணங்கள் அடங்கிட்டுன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 நாமாக்கள் தான் 6 குணங்கள். அப்படின்னா அவர் கடல்னு சொன்னாரே, அதில் மீனை பற்றி சொன்னாரே, ரத்தத்தை பற்றி சொன்னாரே, ஆனால் ஒரு ஆச்சாரியனை வச்சு எடுக்கணும்னு சொன்னாரே. அப்படின்னா அவருக்கு அமேயாத்மான்னு சொன்னாரோ, அமேயாத்மா வந்துட்டு அப்படிங்கிற ஞாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டாதான் சஹஸ்ரநாமத்தை அனுபவிக்க முடியும். இந்த லோகத்தில் 2 விதமான மனுஷா இருக்கா. சஹஸ்ரநாமம் சொல்றேடான்னு கேட்டால் பாருங்க சுவாமி, புரியாத ஒரு மொழி. இந்த சம்ஸ்கிருதத்தை வச்சு மகாத்யுதி அப்படின்னா என்ன சொல்லுவோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, வாஸ்தவத்தில் ஒன்றும் தெரியாது சுவாமி. அர்த்தம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு போவாங்க. அர்த்தம் தெரிஞ்சுக்காச்சு சொல்லி எதுக்கு பிரயோஜனம் இல்லையா? அர்த்தம் தான் தெரிஞ்சேன் இப்படி சொல்கிற ஒரு கோஷ்டி. இப்படின்னா அப்படின்னா இப்படின்னு சொல்லக்கூடாது. என்னன்னா சில மொழிகள் நமக்கு அப்போ தெரியலன்னா முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் இன்னைக்காக ஒரு நாள் நமக்கு அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிஞ்சுட்டாதான் கற்றுப்பேன்னா இது கடல் இல்லை அலை ஓயணும் நான் குளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது. அதனால தெரிஞ்சுப்போம், அர்த்தத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அடுத்த நாம மகாதிருது. இந்த மகாதிருதுன்னு சொல்லும்போது இதுக்கு சொல்ற மகாந்தம் மந்தரம் மதனே திருதவான். அதனால மகாதிருது அப்படிங்கிற நாமா. இந்த மகாதிருதுங்கிற நாமா சொல்லும்போது பார்க்கடலை கடைந்த போது மந்தர மலையை தாங்கியவர். அவதார லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வர. அதாவது பகவான் வந்து மந்தர மலையை தாங்கினதா நீங்க ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா பார்க்கடல்ல எல்லா வஸ்துக்களும் போய் மறைஞ்சுடுவான். ஏன்னா துர்வாசர் ஒரு சாபம் இருந்தார். துர்வாசர் இந்த காலத்துல சாபம் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட சாபம் வாய்க்காதவாடே ரொம்ப குறைச்சார். யாரையாவது ஒரு விஷயம் தீட்டுக்குள்ளார். அதனால இந்த இந்திரன் மாட்டிவிட்டான். இந்திரன் வந்து மகாலட்சுமியின் பிரசாத மாலைக்கு அவச்சாரப்பட்டு அவருக்கு ரொம்ப செருக்கு வரும். ரொம்ப தனமெல்லாம் இருக்கும். ஒன்றுமே சம்பாதிச்சு வேற வரல. எப்பவுமே சம்பாதிச்சு வராத தனத்தை வச்சு ரொம்ப செருக்கு இருக்கும். சம்பாதிச்சுட்டோம்னா ஒரு மரியாதையாக இருக்கும். அதுவும் இல்லை, ஏமாற்றி எப்படியோ கஷ்டப்பட்டு சொத்தெல்லாம் சேர்த்துட்டான். இல்லை என்ன எடுத்து அவனுக்கு இருமாப்பு வந்துருச்சு. அதனால வந்து துர்வாசர் கொடுத்த மகாலட்சுமி பிரசாதத்தை அவமானம் செய்ய துர்வாசருக்கு இதுதான் ஷாக். அதனால கொடுத்து விட்டார். உனக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பால் நீ வந்து அவமானம் செய்கின்றாய், செல்வத்தை எல்லாம் இழப்பாய். என்னது செல்வத்தை இழக்க முடியும்? அவன் வீட்டில் 3 வஸ்துக்கள் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இந்திரனுடைய வீடுங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் ஞாபகம். என்ன பல பேர் சொல்லுவாங்க அந்த காலத்துலேயே அவன் வீடுனா ஊஞ்சல் தான் எனக்கு ஞாபகம் வருவான். இவன் வீட்டில் 3 விஷயங்கள் ஞாபகம். என்னன்னா முன்னாடி அழகாக வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு கல் வச்சுருப்போம். கல் வைக்கிறது பெரிய விஷயமா? வீட்டில் கல் நெஞ்சே இருக்கேன்னா இது வேறு விதமான கல். இந்த கல் எப்படின்னா, நீங்கள் கெஸ்ட்டாக போகிறேன், உங்களுக்கு ஏதோ அவள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னு ஆசை. இந்திரன் வீட்டுக்கு நீங்கள் ஒன்றும் வாங்கவே வேண்டாம். வாசலே சிந்தாமணின்னு ஒரு கல் வச்சுருப்பான். நீங்கள் கேட்டேன்னா அதிலே கொடுத்துரும். நீங்கள் ஒன்றும் பணம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா வீட்டுக்கு வாங்கிட்டு போக வேண்டாம். இப்போ ஒரு ஆற்றுக்கு கர்ப்பகிரகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வாசலில் சிந்தாமணி கல் வச்சா இவாளுக்கு 6 ரத்னா ஸ்டோர்ஸ் டம்ளர் கொடுத்துரும். அதனால் அப்படி ஒரு சிந்தாமணி வீட்டு வாசலில் சிந்தாமணி. வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா இந்திராணி அவங்க 4 சீதன விளையாட்டு வச்சுருக்கோம். ஒரு நாள் சீக்கிரம் இறந்தாலும் இத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு ஆச்சு. கொல்லபுரத்தில் பார்த்தேன்னா மாட்டுக்கொட்டாயில் காமதேனு. அந்த பசுக்கிட்ட போனேன்னா பால் மட்டும் கொடுக்காது, அது நெய் வரைக்கும் ஆக்கி கொடுக்கும். நீங்கள் பால் எடுத்து அதை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து கலந்து காய்ச்சி நெய்யாகி அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து. அதனால் அதுவுமே நெய் அப்படின்னா அது அழகாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறாங்க. அது கீழே வச்சா நெய்யே வந்துடும் பாட்டில். அந்த மாதிரிலாம் ஒரு மாடை எடுத்தால் இந்த கொல்லபுரத்தில் புறக்கடையில் போய் பார்த்தா ஒரு மரம், அது கற்பக விருட்சம். அந்த மரத்துக்கு கீழே இருந்து இந்த பழமே பழம் நியூட்டனுக்கு பழமே விழுந்து தானே அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சார்.
அதனால பழம் அப்படின்னா அது சாதாரண மரம் கொடுக்கும். கற்பக விருட்சம் கீழே போய் இருந்தேன்னா உங்களுக்கு ஃப்ரூட் சாலடே கிடைச்சிடும். அது நீங்கள் வந்து அலம்பி திருத்தி அது தேனை போட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கேட்ட நீங்கள் என்ன கேட்கறதோ அது கொடுத்துரும். ஒரு பக்கம் கற்பக விருட்சம், இன்னொரு பக்கம் காமதேனு, ஒரு பக்கம் சிந்தாமணி ஆயிட்டா இவன் ஒரு பெரிய ஸ்டேபிள் வச்சிருக்கான். அது ஒரு யானை ஐராவத்துக்கு பேர். ஒயிட் எலிஃபென்ட் பிரமாதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவன் மட்டும் ஒரு ஒயிட் எலிஃபென்ட்ல வரான்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்களேன். இந்த தாய்லாண்டை வந்து சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு. என்னன்னா வாஸ்தவம் நிஜமாவே ஒரு ஒயிட் எலிஃபென்ட்ல ஏறி வருவான். அது அது ஒரு விஷயம். இப்படி ஒன்னொன்னா அவனுக்கு தன சமிருத்தி இருந்தபடியாச்சு இருக்கு. துர்வாசருக்கு சாபம் கொடுத்தாரு, அத்தனையும் போயிடுச்சு. இந்திராணி போட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பட்டுப்படவை, இது கங்கா ஜமுனா பார்டர் எல்லாம் நின்று கங்கா ஜமுனாலாம் போய் சாதாரண பாலா தண்ணீர் இல்லாத பாலா வந்து புடவை வந்துருச்சு. என்னவோ சுருங்கி போயிருக்கு, அது அயனே பண்ண வேண்டாங்கிற மாதிரி ஒரு புடவை அப்படி எல்லாம் ஒரு கண்ணா அப்படின்னா வந்துருச்சு. இந்திரன் போட்டு கொண்டிருந்த பட்டு வஸ்திரங்கள்ல சாதாரண வஸ்திரமா மாறிட்டு கயரா மாறிட்டு கூணூர் சொல்றா. இதெல்லாம் விஷ்ணு புராணத்தை அப்படியே இருக்கு. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். சிந்தாமணிக்கல்லாம் சாதாரண கல் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான். பெருமாள் சொன்ன, நீ துளைத்த சொத்தெல்லாம் பார்க்கடல்ல குழல். அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அவன் என் கேஸ். அதனால ஸ்விம்மிங்கும் தெரியாது. இந்த மாடு ஆடு யானை எல்லாம் எப்படி தூக்கின்னு வருவான். இந்திரனுக்கு ரொம்ப சக்தியே இல்லை, சக்தியை இழந்து விட்டானே துர்வாச சாபத்தால். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சொல்லுவாங்க லோகத்திலேயே மெரைனா ட்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் தான் டீப்பஸ்ட் பாயிண்ட் தான். 11,448 மீட்டர்ஸ் பிலோ த சீ லெவல். இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் 11 கிலோமீட்டர்ஸ் டீப்பாக. இந்த பார்க்கடல் எவ்வளவு ஆழம்னே தெரியாது, அவ்வளவு ஆழமா இருக்கான். அந்த கீழே இந்த ரத்னங்கள்லாம் இருக்கான், மரம் இருக்கான், செடி இருக்கான், கொடி இருக்கான். இப்போ எப்படி இப்படி இருக்கோ பகவான் பார்த்தார், நீ அங்க போய் இந்த வஸ்துக்கள் எல்லாம் மேலே எடுக்கணும். எப்படி பெருமாளே நான் மேலே எடுப்பேன்? கடை பார்க்கடலை போய் நன்றாக கடைந்து விடு. கடைந்தியானால் கீழே இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் மேலே ததும்பி ததும்பி வரும். சுவாமி பார்க்கடலை எப்படி கடைவோம்? எதை வச்சு கடைவோம்? மந்தரமலையை வச்சு கடைந்து விடு பார்க்கடலை. நானா எதை வச்சுக்கோ? வாசுகிங்கிற பாம்ப நானா வச்சுக்கோ. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல்வண்ணன் பண்டொரு நாள் அன்னைக்கு கலக்கினையே கலக்கு. தானவாளோட கூட்டணி வச்சுக்கோ. தைத்தியாள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சுராள் தேவர்கள் நீங்க ஒரு பக்கம் இருக்கோ. அடையமோடு ஆரம்பிச்சா. அது என்ன எடுத்து அந்த மந்திரமலையோட பாம்பை டைட்டா கட்டது. டைட்டா கட்டல அப்படிங்கிறது அதனால பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு தரும்போது அது முடிச்சு போடுவா பாருங்க, பிரம்ம முடிச்ச விட கஷ்டமா இருக்கும். அதை வெட்டினாதான் இவர் லூஸா கட்டிவிட்டார். அதனால என்ன எடுத்து கயறு மட்டும் இருக்கு. மந்திரமலை எங்க போச்சுனே தெரியுது, உள்ள போயிடுச்சு. இப்ப மந்திரமலையை தூக்கிறதுக்கு யாருக்கு சக்தி உண்டுன்னா இந்த மந்திரமலையை எங்கேருந்தோ எடுத்துட்டு கொண்டு வெக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டா. இப்ப இதை யாரு தூக்குவா? மறுபடியும் பகவானை பிரார்த்தனை செய். அப்போது பகவான் ஓடோடு கூடிய கண்டூய நைரந்திரினா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷா விஸ்வாச மாதோர்மயான தேசிக தசாவதார ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறார். கூர்மமாய் வந்தாராம் பகவான். அந்த கூர்மமா வந்து தன் முதுகில் ஓடில் தாங்கினார் மந்தரமலையை. அந்த மந்தரமலையை தன் மீது தாங்கினார் பகவான். தன் மீது தாங்கினபடியால் அவருக்கு மகாதிருது அப்படிங்கிற பேர். மகாந்தம் மந்தரம் மதனே திருத்தவான். அந்த மந்தரமலையை வச்சு கடையும் போது மந்தரமலையை தாங்கியவர். அதனால பார்க்கடலை கடைந்த போது மந்தரமலையை தாங்கியவர். அதனால இந்த நாமாவை சொன்னா பலம் ரொம்ப கூடும். நமக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா பண்றதுக்கு முன்னாடி டயர்ட் ஆயிடும். பல பேருக்கு என்னன்னா பக்ஷணம் பண்ணணும்னு ஆரம்பிப்பா, இதை வந்து வறுத்து சலிக்கிறதுக்குள்ளே போரும் ஆகிடும். அது இந்த கடலை மாவை வச்சு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. முதல்ல கடலை மாவை வறுக்கணும். கடலை மாவுக்கு எப்போதுமே பச்சை வாசம் வந்துடும். அதை வறுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே போரும் ஆகிடும். அந்த மாதிரி பலம் நமக்கு தேவை. எதுக்குமே ஸ்டாமினா தேவை. உபன்யாசத்தை உட்காரணும்னு வச்சுக்கோ, அதுக்கு முதல்ல பலம் தேவை இல்லையா? ஒரு 2 மணி நேரம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவரையே வேற பார்க்க வேண்டிய சுமார் வேற இருந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவரையே பார்க்கணும்னா பெரிய கஷ்டம் தான். இட்ஸ் பெயின். அதனால அதுக்கும் நமக்கு பலம் தேவை. அதனால இந்த நாமாவை சொல்லுங்க அப்படின்னா என்ன, போக போக இந்த பாக்கி இருக்கக்கூடிய நாளி அப்பவாவது நல்லா கழியும். அதனால மகாத்ரி
धृते नमः महाद्रि धृते नमः महाद्रि धृते नमः. Sanskritam is very easy. Enna we should be very vigilant where to stress and where not. தேசிகன ஒரு ஸ்லோகம் எடுத்தார் ரகுவீர கத்தியத்துல கடைசியில கவி கதக சிம்ஹ கதிதம் கठोर சுகுமார கும்ப கம்பீரம் பவ பய பேஷஜ மேதத் படத மகாவீர வைபவம் சுதியா. 5 பா 3 தா 2 தா எப்படி மாத்தி வச்சு வரணும் பாருங்க. எல்லா இடத்துலயும் அர்த்தம் கொடுக்கூடாது. கவி கதக சிம்ஹ கதிதம் கதிதம் கठोर சுகுமார கும்ப கம்பீரம் ஒன்னொன்னுக்கும் அழுத்தம் உண்டு. அதனால மகாத்ரி திருதே நமஹ முதல் தாவ அழுத்தி சொல்லக்கூடாது. மகாத்ரி திருதே நமஹ. அதனால திருதையே வேண்டாம், திருதே நமஹ. அதனால அது உண்டு. பொதுவாக இந்த சேனல்லாம் வந்து வெங்கடேஷா இது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பிரணவத்தை சொல்லிட்டு நமோ வெங்கடேஷாய நமஹா. புரியுதா உங்களுக்கு? ஏதோ இடிக்கிறது என்ன இடிக்குது? நமஹா சொல்லியாச்சு. அதுதான் நமஹா நமோ ஆயிடுது. அப்புறம் நமோ அதுதான் நம்ம தேசமும் நமோ ஆயிடுது. அதனால இந்த நமோ நாராயணாய நமோ வெங்கடேஷாய திருப்பி ஒரு நமஹா வேண்டாமே. இல்லைன்னா அந்த நமஹாவை சொல்லலாம். பிரணவத்தை சொல்லிட்டு விஷ்ணவே நமஹா சொல்லலாம். பிரணவத்தை சொல்லிட்டு நமோ விஷ்ணவே நமஹா இங்கேயோ இடிக்கிறது. இதனால புனருக்தி தோஷம்னு பேர். சொன்ன திருப்பி திருப்பி சொன்னா ஹோமத்தில் சொல்லலாம். யஜ்ஞம் பண்ணும்போது ஒரே மந்திரத்தை சொல்லுவா. ஆவருத்தி கோபாய கோவி ஜனவல்லபாய வராய குருஜாகராத்மே பூம்பட் ஸ்வாஹா கோபாய கோவி ஜனவல்லபாய வராய அங்க சொல்லலாம். ஆவருத்தின்னு பேரு. நீங்க சங்கல்பம் எடுத்துப்பேன் 108 ஆவருத்தி பண்ண போறேன், 1008 பண்ண போறேன், அங்க சொல்லலாம். மந்திராதிகள் எல்லாம் எவ்வளவு அக்ஷரம் இருக்கணுமோ அவ்வளவு அக்ஷரம் இருந்தால் அஷ்டாட்சரினா 8 அக்ஷரம் தான் இருக்கணும். பின்னாடி ஒரு நமஹாவசியத்துக்கு தான் தசாட்சரி ஆயிடும். அது அஷ்டாட்சரிக்கு தான் சமீதை, தசாட்சரிக்கு இல்லை. அதனால ரொம்ப ஜாகிரதையா சொல்றோம். அதனால அடுத்த நாமம் ரொம்ப ஆச்சரியமான நாமம் மகேஸ்வாசா அப்படிங்கிற நாம. இந்த மகேஸ்வாசாக்கு ரொம்ப அழகா அர்த்தம் சொல்ற. மகானு மனோஹாரி இஷூணாம் ஆசா க்ஷேபா சிந்து பந்த தசகந்தர வதாதௌ யஸ்ய சஹா. என்ன அழகா எடுக்கிற. சேது பந்தனம் ராவணவதம் போன்றவைகளில் மனம் கவரும் வகையில் பாணங்களை எய்தவர். இந்த சேது பந்தனம் ராவணவதம் இது அடுத்தடுத்து நடக்குது. என்னன்னா சீதையை கடத்தி சென்றான் ராவணன் லங்கைக்கு. சீதையானவள் அங்கு இருக்க செய்து ராமனானவன் தேடிக்கொண்டே வருகிறான். அப்போது கூட லக்ஷ்மணன் இருக்க கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு வர சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சக்கியம் ஏற்படுகின்றது. சுக்ரீவ பத்னியான ருமையை மீட்பதில் ராம சத்திய பிரமாணம் என்ற அவருடைய பத்னியான சீதையை மீட்பதற்காக சுக்ரீவனானவன் வானர சைன்யத்தை கொடுத்தருள்வான் என்ற ஒரு பிரதிஜை. இட் இஸ் a very beautiful memorandum of understanding, MOU. நான் இப்படி பண்றேன், நீ எனக்கு இப்படி பண்ணு அப்படிங்கிற ஒரு உதவி. ராமனும் சொன்னபடி வாலியை கொண்டு முடித்து சுக்ரீவனை ராஜாவாக்கி அபிஷிக்த அந்த யுவராஜாவாய் அங்கதனையாக்கி சுகமாக வாழும் காலத்துல தான் இவர் சுகமா இருக்க. ராமர் தவிச்சிருக்க. அப்பதான் சுக்ரீவன் உதவவில்லை. ராமர் சுக்ரீவனை ஹனுமார் லக்ஷ்மணனை விட்டு கூட்டனப்புற ஹனுமார் வந்து தாரையை முன்னிட்டு கொண்டு சென்று மன்னிப்பு கேட்க வைக்க சுக்ரீவனானவன் வந்து க்ஷமாபணம் கேட்கிறான். அப்பதான் இந்த ஊருக்கு போவோம்னு சொல்றான். குரங்குகளை பார்த்து கிழக்குக்கு போவோங்கிறான், மேற்குக்கு போவோங்கிறான், வடக்குக்கு போவோங்கிறான், தெற்குக்கு போவோங்கிறான். தெற்கு போகும்போது நடன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான் இத்தியாதிகள் வரா. அவாதான் ஒரு ஊராக கடந்து கடைசியில மகேந்திரகிரி பர்வதமாக இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி. எங்க
எங்கனேயோ அன்னநீர்காள் என்னை முனிவத நீர் நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியைதான் கண்டவின் சங்கினோடும் மேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பின்னாடி சொல்லும் போது உழைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவாமூலவு கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரங்கை அரங்கமேய வந்தடனை அங்கணர்த்தம் சிந்தையானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெட்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகலிருந்து மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாள் என்று திருநெடுந்தாண்டகத்தை திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனம் சாதிக்கிறார். அங்க நம்மாழ்வார் சாதிக்கும் போதும் சரி, என்னுடைய மனம் திருக்குறுங்குடி நம்பி பின்னாடியே போதுனர். இவர் குறுங்குடியில் இருக்கக்கூடிய முகில்னர். அப்பேற்பட்ட குறுங்குடி கஷேத்திரமான மகேந்திரகிரி பர்வதத்திலிருந்து புறப்பட்டு ஹனுமானானவன் செல்கின்றான். ஹனுமார் அஞ்சிலே ஒன்று வெத்தான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றை ஆறாக ஆறுயிற்காக ஏறி, அஞ்சிலே ஒன்று வெற்ற அனங்கை கண்டு அயரார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான். பாஞ்சபௌதிக சரீர பிரசித்தியான நவவியாகரண பண்டிதரான ஹனுமார் பாரத தேசத்தை கடந்து லங்காபுரிக்கு சென்று சீதையை கண்டு கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு லங்காவை தகனம் செய்துவிட்டு மறுபடியும் திரும்புகின்றார். ராமரை கட்டி பிடிச்சுக்கிறார். அபார பாராவார பரிகா பரித பரகுர பரசுர நவதகன ஜவன பவன பவ கவிவர பரிஷ்வங்க பாரத சர்வஸ்வதான்னு கட்டி பிடிச்சுக்கிறார். பரிஷ்வங்கோ ஹனுமதகான வால்மீகி கட்டி பிடிச்சிட்டவுடனே ஹனுமான் கிருதஜத்தை சொல்லி அடுத்தது என்ன செய்ய அப்படிங்கிற கேள்வி பெல்லாரியில் இருக்க. ராமன் தான் பெல்லாரியில் இருக்கார். பெரிய கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரெடிகார் கூட போகாத. அதனால அங்க சுகமாக பெல்லாரியில் இருக்கும்போது எப்படி இங்க கீழே வருது சொல்றாரு, நம்ம தெற்குக்கு போகலாம் அப்படிங்கிற. தெற்குக்கு எங்க போக வேணா, மகேந்திரகிரிக்கு போகலாமா? அங்க வேண்டாம், நம்ம இன்னொரு பக்கம் போகலாம். அங்கேருந்து நீங்க ஏதாவது ஒரு வழி அமைச்சேன்னா சுலபமா இருக்குங்க. தெற்குக்கு போனா, தெற்குக்கு போகும்போதுதான் விபீஷணன் சரணாகதி பண்றான். நீங்க வேண்டிய விபீஷணஸ்து தர்மாத்மா, அவன் ராவணனை வெய்துவிட்டு வருகின்றான். விபீஷணன் சரணாகதி பண்றான். எப்படியாவது என்னை ஏற்று போலாமா? நான் ராவணனுடைய தம்பிதான். ராவணஹா ராட்சசேஸ்வரஹா அவனுடைய தம்பி. ஆனா எனக்கு உன்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு ஆசை. எப்படியாவது என்னை ஏற்றுக்கோ. ராவன் வாடா அப்படின்னு ஏத்துக்கிறார். ஏற்றுக்கணும். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், சமுதிர ஜலத்தை எடுத்துக்கா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு. லக்ஷ்மணனுக்கு ஒரே சந்தேகம், எந்த ராஜ்யத்துக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி இருக்கிறது? எந்த ராஜ்யத்துக்குன்னா லங்கா ராஜ்யத்துக்கு. அண்ணா இன்னும் ராவணன் அங்க ஆண்டு இருக்க, நீங்க என்னமோ ராவண ராஜ்யம் லங்கை கிடைச்சா மாதிரியில பட்டா பண்ணுடா சொல்றேன். நேர போய் ஜலத்தை எடுத்துன்னு வந்தார், பட்டாபிஷேகம் பண்ணார். இன்னைக்கும் நீங்க லங்கைக்கு போறேன்னா இது பாரத தேசத்துல நடக்கிறது. லங்கையிலையும் நடந்ததாக ஒரு சரித்திரம் உண்டு. இது எப்படின்னா, நீங்க லங்கைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, கொழும்பு அப்படிங்கிற அந்த கொலம்போ அதுதான் ராஜதானி. இந்த ராஜதானியா இருக்கக்கூடிய கொழும்புங்கிற கொலம்போலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி கேலனியா அப்படின்னு ஒரு இடம். இது பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா வச்சுக்கோங்க. கேலனியா அப்படின்னு பேர். இந்த கேலனியா போறேன்னா 2 கோவில் ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். ஒரு கோவில் ரொம்ப பிராச்சீனமான கோவில். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி கச்சபன்னூர் ராஜா 6வது நூற்றாண்டில் வாழ்ந்து சிகிரியா கோட்டையை கட்டினவருடைய பரம்பரையில வந்தவர் இந்த கோவிலை எழுப்பியிருக்கார். பக்கத்துல ஒரு கோவில். அந்த ஊர் மக்கள் பல பேர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். லங்கையில அவள்லாம் இங்க வருவா. சுவாமி இவாள் அதுக்கு கோவிலுக்கு வருவா. அங்க போய் உள்ள கவனிங்க, ஒரு பெரிய திரை போட்டிருப்பா, கர்டன். அந்த கர்டன்ல ஒருத்தர் இப்படி வாழை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பார். வாழை யார் பிடிச்சு நின்றுட்டு இருக்கா? அப்ப இவர் தான் எங்களது விபீஷணன் ராஜா அப்படின்னு, இவர் தான் எங்க ராஜா, இவர் தான் எங்க விபீஷண ராஜா. எதுக்கு மக்கள்லாம் அங்க போறான்னா, இவர் தான் எங்க நாட்டுக்கு ராஜா, எங்களை ரட்சிக்கணும். ராமர் பாவித்த விபீஷணனை இன்னைக்கும் ஊர் மக்கள் பாவிச்சிருக்கா. சான்று ஏதாவது இருக்கா? நான் சொன்னேன், பழங்காலத்து கோவில் அதே காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பிரதட்சிணமா வாங்கும். பின்புறத்துல வந்தேன்னா லக்ஷ்மணன் அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? லக்ஷ்மணன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் சமுதிர ஜலத்துல. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தேகம், இன்னும் லங்கையே கிடைக்கல. லங்கா ராஜனுக்கு ராஜாவா கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல. லக்ஷ்மணனுக்கு அண்ணா கிட்ட போய் கேட்டாங்கன்னா, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கா, நான் சில கேள்வி விட்ட கேட்கிறேன், நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பதில் சொல்லு. அது எப்போவுமே அது உண்டு. எப்போவுமே உபன்யாசத்தை உட்காந்துருக்கோம், நாழியை எடுத்து இப்போ திரும்பி கிளம்பலாமான்னு கேட்க மாட்டான்.
அப்படின்னு அவர் புரிஞ்சுடுவார். இதுதான் முத்ரிகான பேர். கையால காமிக்கலாம். இது மனசா வாச்சா கர்மனான்னு மனசால பேசணும். அது ரொம்ப உத்தம தம்பதி. அது எப்படின்னா அவர் எழுதுவார், அவர் மாமியும் அதே சமயத்தில் எழுதுவான். பரவாயில்லையே, நான் நினைச்சதுலேயே நீங்க நினைச்சுட்டு உபன்யாசத்தை மட்டும் இந்த சோமரசியம் வந்துடும். அதனால மனசா கர்மனா, கர்மாவால, கையா காலால, வாச்சா வாயால. இந்த வாயால சொல்லிவிட்டா அதம தம்பதிகள் பேர். சாப்பிட்றேடா, சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோம், அது அதம தம்பதி. மத்தியம தம்பதி கையால காண்பிப்பாங்க, அது கை. மனசால சொல்லிட்டா ரொம்ப உத்தம தம்பதி. தம்பதியிலேயே 3 வகை உண்டு. அதனால பெருமாள் தாயாரை திவ்ய தம்பதின்னு சொல்றோம். அவள் லோகத்தை சிருஷ்டிக்கிறேடா அப்படின்னு கேட்கவே மாட்டாளாம், அப்படின்னு கஞ்சாடையால காமிப்படாம். அதனால தது இங்கித பராதீனகான்னு எடுத்த புறத்தாழ்வார். கஞ்சாடையாலேயே லோகத்தை பகவான் சிருஷ்டிக்க வைக்கிறாளே, அவர் எப்பேற்பட்ட ரத்த மகிழ்ச்சியா இருக்கோ அப்படின்னு கேட்டார். இதுக்கு சொல்ல வந்து இந்த இடத்துல பெருமாள் இங்க பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச லக்ஷ்மணனை வைத்துக் கொண்டு விபீஷணன். லக்ஷ்மணன் கேட்கிறார், அண்ணா நீ பண்ணி வச்சுட்ட சரி, இப்போ விபீஷணன் திருந்தி இங்கு வந்தா நீ விபீஷண ராஜ்யத்தை கொடுத்த, லங்கா ராஜ்யத்தை விபீஷணன் கொடுத்த. யோசிச்சு பாரு, இவருடைய அண்ணா தான் ராவணன். ஒருவேளை அவனுக்கு ஏதோ ஞானோதயம் ஏற்பட்டு ஏதோ போதி மரத்துக்கு உட்கார்ந்துக்கிற ஞானோதயம் கிடைச்சிருந்து இங்க வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவேன்? அவனும் க்ஷமாபணம் கேட்கிறான். லங்கா ராஜ்யத்தை கொடுத்துட்டேன், எந்த ராஜ்யத்தை ராவணனுக்கு கொடுப்பேன்? கௌசலை ராஜ்யத்தை கொடுத்துருவேன்டா, அயோத்தியாவுக்கு கொடுத்துருவேன், கவலைப்படாதேன்னு பகவான். பொன்னுலகாழியோ பொன்னுள்ளாழியோ குங்கிரங்காள் ஆழ்வார் கேட்ட பிரச்சனைக்கு சமாதானம் எல்லாம் இருக்கு. அதனால இப்போ பகவான் பண்ணி வச்சார். அப்போ விபீஷணன் சொன்னார், ராமா என்ன அங்கீகாரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம், இப்போ ராவணன் அழிக்கணுமே இப்படி பண்ண போறேன், அதுதான் விபீஷணா தெரியுதேன்னு சொன்னார் பகவான். அப்பவா ஒன்றும் இல்லை, நான் ஒரு வழி சொல்லட்டுமா, சேது கட்டிவிடலாமா, கட்டலாமா அப்படின்னு ராமர் கேட்டார். ஓ கட்டலாமே, ஃபீஸிபிலிட்டி முதல்ல பண்ணும். ஒரு ஃப்ளைஓவர்லாம் பெங்களூரில் கட்டுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், மரத்தை வெட்டலாமா படாதா, இது எவ்வளோ விலையாகும் அப்படின்லாம் கொஞ்சம் சர்ச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறார், இந்த சமுத்திரத்தில் கட்டலாமா, கட்டினால் அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, எவ்வளவு நாள் ஆகும் கட்டுறதுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் ஃப்ளைஓவர் கட்டாலும் போயிட்டே இருக்கும் பாருங்க, குழந்தை வளர்ந்து 4 வீடு பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து குழந்தைக்கு கல்யாணமாகி குழந்தையை பெற்றெடுத்து அது சட்டத்து பூர்த்தி கால சமயத்தில் அடுத்த ஏதோ முதல்வர் திறந்து வச்சாருன்னு சொன்னால் அது பெருமை இல்லையே. சீதை போய் இன்னும் 1.5 மாதத்துக்கு மீட்கணும். அதனால இது எப்படி இது முடியுமா, அதோட ஃபீஸிபிலிட்டி பார்த்துக்கணும். எவ்வளவு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த குரங்குகள்லாம் எதெல்லாம் ரொம்ப A கிரேட் குவாலிட்டி ஒர்க்கர்ஸ்னு பார்க்கணும், எதெல்லாம் கொஞ்சம் சுமாராக வேலை பண்ணணும்னு பார்க்கணும், எது அடிக்கடி கேஷுவல் லீவ் எடுத்துட்டு போயிடுவோம் பார்க்கணும், எதை நம்ம ப்ராஜெக்ட் லீடராக அப்படின்னா பாருங்க. 70,000 குரங்கு வச்சு ராமர் ஒரு சேது கட்டியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய லீடராக இருக்கார் இல்லையா. நம்ம மாத்திரம் 1-2 சமாளிக்கிறதே கஷ்டம். இது 70,000 அவர் சமாளித்து கட்டி வச்சிருக்காருன்னா அவரை மாதிரி இந்த CEO ஆஃப் த இயர் அப்படின்னா அது ராமர் தான் கொடுக்கணும், CEO ஆஃப் த யுகா. ஏன்னா குரங்கை வச்சு எங்கேயாவது கட்டியிருப்பாடு, ப்ராஜெக்ட் வச்சு பாருங்க. ஹூ பில்ட் திஸ் பில்டிங்னா மங்கீஸ் பில்டிங் கட்டினார். ராமர் என்ன சொன்னார், சரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு லெட்டஸ் கோ த ரைட் வே. ராமாவதாரத்தில் எல்லாமே ரூல் படி தான் நடக்கும். ரூல் புக்கில் என்ன போட்டிருக்கோம், ரூல் நம்பர் 1, டேக் கிளியரன்ஸ் ஃப்ரம் ஓஷன் கிங், கெட் த கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு எக்கனாமிக் ஈகோ கிளியரன்ஸ் கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு ராமர் ஃபாலோ பண்ணார். இதே ஒரு கிருஷ்ணாவதாரத்தில் இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை முதல்ல கிருஷ்ண பத்திரிகை யாரும் கடத்திருக்கவே முடியாது. ஒரு பெரிய விஷயம், செப்பரேட் செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்காரு. எல்லாருக்கும் சிசிடிவி கேமராலாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக ரொம்ப செக்யூரிட்டி சிஸ்டம் 16,108 அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு விஜிலன்ஸ் சிஸ்டம்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் பார்க்கணும். எவ்வளோ வீடு, எவ்வளோ கொல்லப்படும், எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸு, ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார். ராமருடைய பத்திரிகையை கடத்திட்டார். கிருஷ்ணாவதாரத்தில் கிளியரன்ஸ்லாம் வாங்கியிருக்கவே மாட்டார். ராமர் கிருஷ்ணராஜ முதல்ல கட்டிட்டு இருப்பார், சமுத்திரராஜாவை கட்டிப்பார். அவர் நம்ம ஊரில் எப்படின்னா ரோடு எப்போ போடுவாங்க, வீடெல்லாம் கட்டினோடனே மிஞ்சி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நடுவில் ஒரு தாரை போட்டு அது ஓடு மாதிரி ஆகிடும். அதனால இது கிருஷ்ணருடைய ரியலிஸ்டிக், ரொம்ப கிருஷ்ணர் கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி தெரியுதா, வாபரத்தில் இருந்தாலும் கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி ராமர் ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக இருந்தார். அதனால கிரீன் ட்ரிபியூனல் ஈகோ கிளியரன்ஸ்லாம் வாங்கணும். சமுத்திரராஜா கிட்டே வாங்கணும். சமுத்திரராஜா மாதிரி பண்ணணும். இவருக்கு கொஞ்சம் மதிப்பு. ராமாவதாரத்தில் முன்னவதார மாமனார் மேலே மதிப்பு, கிருஷ்ணாவதாரத்திலும் முன்னவதார மாமனார் மீது மதிப்பு. சுவாமி மாமனார் மாமனார் ராமருக்கு மாமனார் ஜனகர். இப்போ கிருஷ்ணருக்கு கேட்டாலும் கஷ்டம், மாமனார்கள் இருக்காங்க. இது ராமருக்கு ஒரே மாமனார் ஜனகர். ஆச்சா
கிருஷ்ணாவதாரத்துல போன அவதார மாமனார ஞாபகம் வச்சுட்டார். அதனாலதான் பகவத்கீதையில அர்ஜுனனை பார்த்து சொல்லும் போது ஆஸ்திதா ஜனகாதயான்னு எடுத்தார். எங்க மாமனார் ஜனகர் மாதிரி ஒரு கர்மயோகி ஞான யோகியை பார்த்திருக்கியா அர்ஜுனா பார்த்தான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கு சொல்ல வந்த கிருஷ்ணாவதாரத்துல முந்தின அவதார மாமனார ஞாபகம் வச்சுட்டார். ராமாவதாரத்துல அதுக்கும் முன்னாடி கூர்மாவதார மாமனார ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? கூர்மாவதார மாமனார் அப்ப லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜ தனியாம சமுத்திரராஜா பெண்ணா தானே வரா. அந்த சமுத்திரராஜாவான மாமனார ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மாமனார் கிட்ட பர்மிஷன் கேட்டுள்ளாமே அப்படின்னு யோசிச்சு அந்த காலத்துல கிளியரன்ஸ் வாங்கணும். இப்ப சொல்றாங்க ஈஸ் ஆஃப் பிசினஸ் வேர்ல்ட் பேங்க் டெல்ஸ் இன் ஹவு மெனி டேஸ் இட் கேன் பி கிளியர். அந்த காலத்துல கிளியரன்ஸ்னா 3 நாள்ல வரும். அதுதான் ரூல் புக்ல. ராமர் என்ன பண்ண பிராயோபவேஷம் இருந்தார். தர்பயனா கீழே போட்டு தர்பசயன ராமனாய் ஆதி ஜெகநாதனாய் புல்லாய் ஒரு அணை கட்டி புல் அணையான புல்லாணியில் திருப்புல்லானிங்கிற க்ஷேத்திரத்துல தர்பசயன ராமனா சயனிச்சார். இன்னைக்கும் நீங்க போனேன்னா ஆச்சரியமா பெருமாளையும் சிரிச்சுட்டு பாயசமும் சாப்பிட்டு வரலாம். திருப்புல்லானி பாயசம் ரொம்ப பிரசித்தம். அதனால அப்பேற்பட்ட பகவான் சயனித்தார். 3 நாட்கள் கழிந்து விட்டது. சமுத்திரராஜா வந்திருக்கணும், வரல. கோபம் வந்தது ராமனுக்கு. சாபம் ஆனைய சௌமித்ரே, சுமித்ராவின் பிள்ளையாய் இருக்கக்கூடிய லக்ஷ்மணா, உங்க அம்மா சொல்லி அமைச்சிருக்கா, அண்ணா என்ன சொல்றாரோ கேளுட்டு, என்னுடைய வில்லையும் அம்புரா துணியையும் எடுத்துக்கொண்டு வா. எடுத்து வர நம்ம லக்ஷ்மணன் அந்த வில்லுக்குள்ள அம்ப செலுத்திவிட்டார். செலுத்தி ஏவ வேண்டும் சமுத்திரராஜாவை பார்த்து. ஏதோ எடுத்தால்தான் ஏதோ ஆடுன்னு சொல்லுவார் தமிழ்ல இல்லையா? அதனால ராமர் வில்லை எடுத்த அம்பை எடுத்த சமுத்திரராஜா பத்னிகளோட பாகிமாம் பாகிமாம் க்ஷமாபணம் கேட்கின்றோம் க்ஷமாபணம் கேட்கின்றோம்னு ராமரை தேடி வந்த. ராமா உன்னை பார்க்கணும்னு வரணும்னு நினைச்சோம், ஏதாவது உபகாரம் எடுத்து வர வேண்டாமா? அதனால ரத்னங்கள்லாம் தேடி தேடி என் உடம்புல பார்த்தேன். சில ரத்னங்கள் கிடைச்சது. அது கோர்த்து வரத்துக்குள்ள நாழியா இருக்கு. அதுக்குள்ள போச்சு விட்டியே ராமா சொல்ற சமுத்திரராஜா. ராமர் எவ்வளவு அழகா பேச்ச மாத்திரம் பண்ணுவோம். ஐயா, இந்த அம்பை உன் மேலேயே அடிக்கிறதுக்கு நான் வச்சுட்டு இருந்தேன். உனக்கு யாராவது எதிரிகள் இருந்தா அவ மேல ஏவத்துக்காக வச்சுட்டு இருந்தேன் ராமர். அதுதான் சமயானிக்கு தகு மாட்டலாடனே, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டார் பாருங்க. இப்ப அவர் சொன்னார், இந்த இடத்துலேருந்து பாடுறாமா அந்த க்ஷேத்திரத்துல மேல வடமேற்கு பகுதியில சில அசுரால் இருந்தா அவாட அழிச்சுட்டார். திரும்பினார், நம்ம ஏறினார், அழிச்சுட்டார். அதுவே தார் அப்படிங்கிற டெசர்ட் இல்லையா, அந்த இடத்துல அழிச்சுட்டார். இது ஒரு சரித்திரம். இப்ப அந்த சேதுவை கட்டி சேது மீது பவனியாக சென்றார் ராமர் குரங்குகளோடு. கிருபே கிருதஜகத்விதே கிருபணஜந்து சிந்தாமணிய ரமா சகச்சரம் ததா ரகுரீங்க யத்யாத்வயா வியபஜ்ஜத சரித்பதி சகித வீக்ஷணா தக்ஷணா பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம கேதுனா சேதுனான தேசியம் தயாசகருக்கு எடுக்கிறார். அந்த சேது மேல பகவான் குரங்குகளை அழைத்துக் கொண்டு நடந்து சென்றார். ராவணன் மீது அம்பு ஏறினார். எதற்காக? முன்னாடி அம்பு விடுத்தது, அம்பு தொடுத்தது அவதாரமாயிருந்த கூர்மாவதாரத்தின் மாமனார், சொந்த மாமனார் சமுத்திரராஜாவுக்கு யாரு எதிரியோ அவனை அழிப்பதற்காக. அதனால சேது பந்தனம் பண்ணும்போது மாமனாரின் எதிரிய அழிச்சார். சேது கட்டின பிறகு சமுத்திரராஜாவான மாமனாரின் பெண்ணான சீதையை மீட்பதற்காக ராவணன் மேல அம்படிச்சார். அதனால அழகா அம்படிச்சார். எப்பவுமே ஒரு வெப்பனை யூஸ் பண்றதுலயே அதுல ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த ஹீரோலாம் பார்க்குறோம், அவர் கையில் அப்படி கன் வச்சிருப்பார். இப்படி ஷூட் பண்ணோடனே விழுப்பார். அது சக்கரம் மாதிரி ராயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் மறுபடியும் அந்த கன் இவர் கையில் வந்து ஸ்டைலாக வந்து நிற்கும். அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. இந்த பெண்ணெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க, இப்படி போட்டாலும் அது எங்கேயோ போய் முடியும். அதனால நமக்கு அந்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. பகவான் வந்து லோகத்துக்கு ஹீரோ வேணும். அதனால அவர் ஸ்டைலாக பண்ணார். அந்த அம்பு பிடிச்சிட்டு இருக்கிறது, வில்லு பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் இவருக்கு அதை யூஸ் பண்ண தெரியும். போலீஸ்கார யாராவது கையில் கன்று வச்சுருக்காங்க, இவராக சொல்ல போறாரு, வச்சுருக்கிறத பார்த்தாலே சுமாராக தானே வச்சுருக்காருன்னு தோணும். இவர் தோணி தொப்பையமாக இருந்து இவர் எங்கே ஓடின்னு ஏதாவது சொல்ல போறாரு. ஆனால் ராமர் வடுவூரில் நிற்கக்கூடிய ராமரை பார்க்கணும். அந்த வில்லை பார்த்தாலே தெரியும்
ஓஹோ இவருக்குலாம் வில் பவர் நிறைய இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா அந்த வில்ல வச்சுட்டு இருக்கிற அழகே அப்பேற்பட்ட ஒரு அழகு. அதனால பகவான் சமுத்திரராஜாவை ரட்சிக்கணுங்கிறதுக்காக அழகா அம்படிச்சாரா? சமுத்திரராஜாவின் பெண்ணாக இருக்கக்கூடிய பூமிஜாவா க்ஷிதிஜாவா அவனிஜாவா இருக்கக்கூடிய சீதாவை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ராவணன் மேல அழகா அம்படிச்சாரா? இந்த அழகா அம்படிச்சவர் அவருக்கு மகேஷ்வாசான்னு நாமாக்கு எவ்வளவு அர்த்தம் வருது. இந்த மகேஷ்வாசாக்கு அர்த்தம் சொல்ற மகானு மனோகாரி இஷூனா ஆசஹ க்ஷேபஹ சிந்து பந்த தசகந்தர வதாதௌ யஸ்ய சஹ. அர்த்தம் படிக்கிறேன் கேளுங்க. சேது பந்தனம் ராவணவதம் போன்றவைகளில் மனம் கவரும் வகையில் பாணங்களை எய்தவர். அதனால மகேஷ்வாசகான்னு பேரு. இந்த மகேஷ்வாசகாவுடைய நாமா என்னன்னா மகேஷ்வாசாய நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மகேஷ்வாசாய நமஹ. இன்னும் 4 நாமா முடிச்சுட்டா இனி கோட்டா நமக்கு அழுது. என்ன அடுத்த நாமா அப்படின்னு கேட்டா மஹி பர்த்தா அப்படிங்கிற நாமம். இந்த மஹி பர்த்தா அர்த்தம் சொல்ற லலித தரணி பரணசீலஹா மஹி பர்த்தா, மிகவும் எளிதாக பூமியை தாங்குபவர். பாசி தூத்து கிடந்த பார்மகள் பூமாதேவி இருந்தா பூமாதேவியை இடர்கெடுத்தார் பகவான். யோசிச்சு பார்க்கணும், பூமியை நம்ம எவ்வளவு பெருசு சொல்றோம். இப்போ நம்ம ஊர்ல ஒரு 10 கிலோமீட்டர் வந்தே பெரிய விஷயம். இது நம்ம ஊர். இந்த நம்ம ஊரான சென்னப்பட்டினம் ஒரு பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரு சிறு பகுதி. இந்த தமிழகம்ங்கிறது தெற்கு பாரதத்துல ஒரு பகுதி. இந்த தெற்கு பாரதம்ங்கிறது பாரத தேசத்துல ஒரு பகுதி. பாரத தேசம்ங்கிறது ஆசியா கண்டத்துல ஒரு பகுதி. ஆசியா கண்டம்ங்கிறது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த லோகத்தை பகவான் 2 அந்த தம்ஷ்டா கோரை பல்லுக்கு நடுவுல வச்சுட்டாருன்னா அவர் எவ்வளவு பெருசா இருக்கார். யோசிச்சு பாருங்க, பூமி அதுக்குள்ள அடங்கணும்னா அவர் எவ்வளவு பெருசா இருக்கார். அப்படி பெருசா இருக்கிறவருக்கு இது வெயிட்டாவே இருந்திருக்காரு. சுவாமி பூமியை தூக்கினாரா? ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம ஆத்துல குழந்தை நம்ம ஒரு பெரிய குக்கர் லிஃப்ட் பண்றதை பார்க்கறோம். அப்போ அந்த குழந்தைக்கு தோணும், அப்பா எப்பேற்பட்ட குக்கர் எல்லாம் எடுக்கிறார் பாருன்னு தோணும். இப்போ அந்த குழந்தை ஒரு சின்ன இரேசரை கையில் எடுக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு எறும்பு ஒன்று நினைக்கும், ஐயோ இந்த குழந்தை எவ்வளவுன்னா லிஃப்ட் பண்றது பாருன்னு. நம்மளால முடியுமான்னு யோசிக்கும். நம்மளால முடியலேங்கிறதுக்காக அவருக்கு சக்தி இல்லைங்கிறது இல்லை. அந்த மாதிரி பகவான் அந்த பூமியை இடர்ந்தெடுத்தாரே, கோலவலர்பாவைக்கு அன்பாகி என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலம் கொட்டிடம் கொண்ட எந்தாய் நீலக்கடல் களைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ. ஆழ்வார் அழகா சாதிச்சார். ஒரு கிழங்கு போல் முகம், கிழங்கு முகத்துல 2 பிறை சந்திரனை வச்சாப்புல 2 தம்ஷ்டா, அதுக்கு நடுவுல பூமாதேவியை எடுக்கும்போது கூட பகவான் அசக்கரையா குலுக்கலையாம். இப்படி குலுக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக்கோட கலந்துரும், அட்லாண்டிக் இந்தியன் ஓஷனோட கலந்துரும், சவுத் சைனா சண்டையே போட வேண்டாம், அது எங்க போயிருக்கிறே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடும். பகவான் கொஞ்சம் அசைஞ்சா அப்படி ஆயிடும். அதனால பகவான் நானிடம் 7 தானும் தானத்தவேன்னு ஆழ்வார். அதாவது பகவான் அந்த பூமியை எடுக்கும் போது அவளுக்கு எந்த விதமான மூமெண்ட்டும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி எடுத்தாராம். அப்படின்னா அவர் எடுக்கிறது ரொம்ப அழகா எடுக்கிறார். எடுக்கும் போது அவருக்கு வலி தெரியல. பூமியை தாங்குபவர் பூமியை தாங்கும் போது எளிதாக வலி தெரியாமல் எடுத்தவர். அவருக்கு மஹிபர்த்தா அப்படின்னு சொல்ற. லலித தரணி பரணசீலஹா மஹிபர்த்தா. பரணசீலஹா, பரணம்னா தாங்கிறதுன்னு அர்த்தம். பரணசீலஹா மஹிபர்த்தா, ரொம்ப ஈஸியா தாங்குறார். அதனால முதல்ல சீதையை பத்தி சொன்னோம், ஸ்ரீதேவியை தாங்கினார். இப்போ பூதேவியை பத்தி சொல்றோம், பூமாதேவியை தாங்கினார். அதனால மஹிபர்த்ரே நமஹ, மஹிபர்த்ரே நமஹ,
மஹீபத்ரே நமஹ. அடுத்த நாமா ஸ்ரீனிவாசஹ அப்படின்னு பேர். இந்த ஸ்ரீனிவாசஹ அர்த்தம் சொல்ற. ஸ்ரீனிவாசஹ இதி மதன சமானீத லக்ஷ்மி சாட்டுகார வக்ஷோ அதிரோஷணாதி திவ்ய சேஷ்டா பரம். பார்க்கடலை கடைந்து பெற்ற லக்ஷ்மியை மார்பில் வைத்து சிறப்பித்தவர். தேவர்கள்னா சொத்தை எழுந்துட்டா மந்திரமலையை மத்தாதையினர், வாசுகிய நாடாதையினர், கீழே கூர்மாவதாரம் எடுத்து தாங்கினார், மேல அஜிதாவதாரம் எடுத்து தாங்கினார். தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா பலமா இருந்தார். பார்க்கடலை போட்டவா கடையரா. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு கடையரா. கடையும் போது உச்சைஷவஸ் வருது, ஐராவதம் வருது, கற்பகலட்சம் வருது, காமதேவி வருது, சூடாமணி வருது, சிந்தாமணி வருது, கௌஸ்துவமணி வருது, அமுது வந்தது. அமுதுங்கிறது அதுதான் ரொம்ப அழகா தனவந்திரி தாங்கிட்டு வர. தனவந்தி அமுது, அந்த அமிர்தம்ங்கிற ஒரு விஷயத்தை தாங்கி வர. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டால் பொதுவாக நம்ம சொல்லிட்டோம், கதை கேட்கிறவாள் அமிர்தத்தை சாப்பிட்டா சாவே இருக்காது. இது சத்தியம் கிடையாது. சாவே இல்லைங்கிற ஒரு விஷயமே கிடையாது நம்ம சாஸ்திரத்தில். பரபிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாருக்கும் ஜென்மம் உண்டு, மரணம் உண்டு. என்ன ஒன்றுன்னா எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்கும். இது சிலதெல்லாம் சாப்பிட்டா அப்படியே வந்து யங்காக இருக்கும் சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்னு ஒன்று வருது. அது என்னென்னு உங்களுக்கு சுருக்கமே தெரியக்கூடாது. ரெண்டுமே நீங்கள் வந்து சிந்தூர பூவே பாடிட்டு இருக்கணும். இந்த 14 வயது மாதிரியே இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவருக்கு சாவா இருக்காதுன்னு அர்த்தம் உண்டு. ஆனால் அவர் தான் தன்னை இளமையாகவே கருதுகின்றார். அந்த மாதிரி இந்த அமிர்தம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை எடுத்து வர தனவந்திரி தைத்தியால் தானவாள்லாம் ஓடுறா. அமுது வந்துடுத்து. அமுதிலும் அமுதாய் வந்த பெண் அமுதுதான் ஸ்ரீ மகாலட்சுமி. அவ வரா. அந்த மகாலட்சுமி அழகா முன்னாடி வரா. அவளுக்கு முன்னாடி அவளுடைய தமையனான சந்திரன் வந்துடுறான். சந்திரன் கலைகளுக்கும் தேர்ச்சி பெற்றவன். சந்திரன் வரா. சந்திர சகோதரியா இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி வரா. ஸ்ரீ மகாலட்சுமி பார்க்கறா. கரையில இப்ப எல்லாரும் பார்க்கடலை கடைஞ்சுட்டா எல்லாம் லாஸ்ட் ப்ராடக்ட் தான் மகாலட்சுமி. பெருமாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டா போய் அந்த கரையில நிற்கிறார். தேவர்கள்லாம் போய் நிற்கிறார், தானவாள்லாம் போய் நிற்கிறார். மகாலட்சுமி பார்த்தா கையில மாலையை வச்சுட்டா. அப்படியே அள்ளித்தண்டு மேல காலச்சு அப்படி அடி மேல அடியை வச்சு அப்படியே பகவானுடைய கழுத்துல மாலையை போட்டு அவன் மார்பில போய் உட்கார்ந்ததாக விஷ்ணு புராண ஸ்லோகம். பஷ்யைதாம் சர்வதேவானாம்னு ஒரு ஸ்லோகம். தேவர்கள் பார்த்து கொண்டிருக்க செய்தே மகாலட்சுமி மார்பில் சென்று அமர்ந்தாள் அப்படின்னு உண்டு. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யரான நஞ்சியர் கேட்டார். புருஷர்கள் இருக்கும் கோட்டியில் பிராட்டிக்கு வெட்கமில்லையோ? அது ஒரு கான்செப்ட் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் பப்ளிக்கா ரொம்ப லவ்வை காமிச்சிக்க மாட்டாங்க. பத்னியும் தெரியும், இவெல்லாம் பர்த்தான்னு தெரியும். அது முதல்ல அது தெரியுது. அதனால அது ஒரு தம்பதியா இருக்கா, 2 பேரும் ஒன்னா வரணும். அதுவே பெரிய கஷ்டமா இருக்கும்னா இருக்குது. அதனால இவ 2 பேரும் ஒன்னா வரணும். ஆத்துக்காரு ஏன்னா மாமி ரொம்ப பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அதுலேயே தெரியுது இவர் தான் ஆத்துக்காரர் தான் இருந்தார். அப்படியே ஏதோ வியூகத்தால நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது என்னன்னா, இப்போ ஆத்ராவா எப்படி இருக்காளோ இல்லையோ வெளியில வந்து அன்பு காமிக்க வேண்டியதா இருக்கு. ஹலோ ஹவ் ஆர் யூ, 2 பேரும் பார்க்கவே இல்லையா, இவன் ஒய்ஃப் அப்படின்னு எப்படி இருக்கு. அதனால பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் வெரி காமன் தீஸ் டேஸ். அந்த காலத்தில் அப்படி வச்சுக்கிறதா வழக்கம் இல்லை. ஒன்றும் இது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணா இல்லை. 2வது, இவ்வளவு புருஷர்கள் அடியேனுடைய கொள்ளுபாட்டி காலத்திலே பார்த்துருக்கேன். 4-5 புருஷால் ஆசை பேசிட்டு இருந்தாங்கன்னா சட்டு வரவே மாட்டான் அந்த பக்கம். இப்போ மகாலட்சுமி என்ன பண்ணிட்டா, சமுத்திரத்திலே வந்திருக்கா. இப்போதான் முதல் முறையா பெருமாளை பார்க்கறா. கதைப்படி நீங்க பார்க்கணும். உடனே அவர் எப்பவுமே பிரிய மாட்டாரே, மகாலட்சுமி என்றும் இருப்பவளே இந்த அவதாரத்தை முதல் முறையா பார்க்கறா. என்ன பார்வை, உந்தன் பார்வைன்னு 2 பேரும் பார்த்துக்கிறா. சுத்தி தேவர்கள்லாம் இருக்கா. பெருமாள் கிட்ட தாயார் போறா. போயிட்டு தன்னுடைய ஆசையை சொல்லியிருக்கலாம், அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஆனா வெட்கமே படாம மாலையை போட்டுட்டு மார்பில் போய் உட்கார்ந்துட்டா. அப்படியே கட்டி பிடிச்சு விட்டா பகவானை. இது சிஷ்யன் ஆச்சாரியன் பார்த்து கேட்கிறார். புருஷர்களின் கோஷ்டியில், ஆண்கள் இருக்கும் கோஷ்டியில் பிராட்டியான மகாலட்சுமிக்கு வெட்கம் இல்லையோ? அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொல்றார். பெண்களின் கோஷ்டியில் பிராட்டிக்கு எதற்கு வெட்கம்? நீ என்னமோ அது புருஷ கோஷ்டியா நினைச்சிட்டு இருக்க. தேவர்களும் நம்ம சம்பிரதாயப்படி பெண்கள் தான். லோகத்துல ஒரே ஒருவான் புருஷோத்தமனான பகவான்
பெண்களுக்கு நடுவில் தாயாருக்கு எதுக்கு வைக்கும்? அதனால போய் கல்யாணம் பண்ணிட்டதாக சரித்திரம். கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணா, வக்ஷஸ்தலத்தை தன்னுடைய பீഠமாக கொண்டாள். அப்படின்னா ஸ்ரீ ஆன மகாலட்சுமி வாசம் பண்ண போறா பெருமாள் மார்பில. அதனால அவனுக்கு ஸ்ரீனிவாசான்னு பேர். இப்போ இந்த அர்த்தம் படிக்கிறேன் பாருங்க. என்னன்னா ஸ்ரீனிவாசா இது மதன சமானீத லக்ஷ்மி சாட்டுகார வக்ஷோ அதிரோபண திவ்ய சேஷ்டாபரம் பார்க்கடலை கடந்து பெற்ற லக்ஷ்மியை மார்பில் வைத்து சிறப்பித்தவர். அதனால ஸ்ரீனிவாசா. இந்த நாமாவை சொன்னால் அந்தந்த தம்பதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய சௌமனஸ்யம் பெருகும். எவ்வளவு வேகத்தில் கல்யாணம் நடக்கிறதோ அவ்வளவு வேகத்தில் நிற்கிறதும் இந்த காலத்துல ஒரு மரபா இருக்கு. அது பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், அந்த பிரிய தானுக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டம். அது அவளுக்கு கஷ்டமா இருக்கோ தெரியறதோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு பெரிய கஷ்டம். அதுவும் இப்போ நடக்கக்கூடிய கல்யாண செலவை தான் பார்த்துட்டா இதுக்கு இவ்வளவு செலவு வச்சிருக்க வேண்டாமோன்னு தோணக்கூடிய அளவுக்கும் இருக்கு. அப்படின்னா என்ன, கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது, யாரும் சொல்லி யாரும் தெரியாம இருக்கவும் போறதில்லை. அப்படின்னா நமக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பகவான் தான். பகவானை காட்டிலும் உயர்ந்தது அவருடைய நாமா. எந்த நாமா சேர்த்து வைக்கும்? ஸ்ரீனிவாசகாங்கிற நாமா சேர்த்து வைக்கும். ஏன்னா இந்த நாமால பெருமாள் நாமத்துல கூட பிராட்டிய பிரியே. இந்த ஒரு நாமாவை எடுத்துக்கோ, இந்த நாமால he is inseparable even in the name. பொதுவா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவா, என்னன்னா பேருக்காக ஏதாவது பண்ணா ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் அப்படின்பா. நேம் சேக்கு கூட நேம்ல பிரியாம இருக்கார். அதனால ஸ்ரீனிவாசா தேசிகன் எடுத்த நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யான்னபாயம் விஷ்ணு ஸ்வஞ்சேத் யனவதி குணம் துவந்துவம் அந்யோன்ய லட்சியம். அதனால ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்ய பாவம் இப்பேற்பட்டது. அந்த அந்யோன்ய பாவத்தை காண்பிப்பதுதான் ஸ்ரீனிவாசாங்கிற பெனல்டிமேட் நேம். இன்னும் ஒரே ஒரு நாமம் மிஞ்சிருக்கு. ஸ்ரீனிவாசாய நமஹ, ஸ்ரீனிவாசாய நமஹ, ஸ்ரீனிவாசாய நமஹ. இன்னும் ரெண்டு நாமா மிஞ்சிருக்கு, தப்பா சொல்லிட்டேன். அது எங்க ஆச்சாரியன் எப்பவுமே காலக்ஷேபத்துல இன்னும் ரெண்டு சூத்திரம் தான், இன்னும் ரெண்டு சூத்திரம் தான் சொல்லிட்டே இருப்பேன். அது நிறைய சூத்திரம் அமைஞ்சிடும். அவ்வளவு புரியலாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு நாம கண்ணை தப்பு எடுத்து மன்னிச்சுக்கணும். அதனால சதாம் கதிஹி அப்படிங்கிற நாமா. சதாம் கதிஹிக்கு அர்த்தம் சொல்ற, சதாம் கதிஹி ஸ்வச்சந்த சேஷ்டிதைர் அபி பிரணத பிரியங்கரஹ. தமது விளையாட்டு செயல்களாலும் பக்தருக்கு நன்மையே செய்பவர். அதாவது பகவான் விளையாட்டுடையாத ஏதாவது பண்ணாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும். அப்பேற்பட்ட நல்லதை மட்டும் செய்யக்கூடியவன் பகவான். நல்லதை மட்டும் செய்யக்கூடியவன், நல்லதை மட்டும் நினைப்பவன், நன்மையே தன் கையால் செய்பவன். சதாம் கதிஹி அப்படிங்கிற நாமம். இந்த சதாம் கதிஹிக்கு நாமம் சொல்ற, சதாம் கதயே நமஹ, சதாம் கதயே நமஹ, சதாம் கதயே நமஹ. அதாவது பாவத்தை துறைக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டார். கங்கையை காட்டிலும் சப்த நதிகளை காட்டிலும் ரொம்ப சிறப்போடு கூடியது சேது ஸ்நானம். பொதுவாக சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும்னா சில நாள் தான் பண்ணலாம்னு சாஸ்திரம். ஆனால் சேது ஸ்நானம் எப்போ வேணாலும் பண்ணலாம். அது விதிமுறையே கிடையாது. சேது ஸ்நானம்ங்கிறது உத்தமமான ஸ்தானம். அது எல்லாரும் எப்போவாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பண்ணலாம். சாஸ்திரக்காரால என்ன சொல்லுவாங்க, வருஷத்துல ஒரு வாட்டியாவது பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம விதேசங்களுக்கெல்லாம் போகிறோம், ஆச்சாரத்தில் குறையிறது ஒன்றுமே இல்லை. ஏர்போர்ட்டில் வரோம், டியூட்டி ஃப்ரீ ஷாப் வழியாக அப்படியே சும்மா பார்த்துட்டே வரும். கண்ணு குதிரை மாதிரியாக மூணு வரணும், இப்படி பார்த்துட்டே வரும். எவ்வளவு வினோதமான அந்த குடிக்கிற பதார்த்தங்கள்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு ஆசை வந்துடும், நம்மளும் குடிக்கலாமான்னு. அப்படின்னா கண்ணு பார்க்க வேண்டாங்கிறத பார்க்குறது ஒன்றுமே இல்லை. சீன தேசத்தில் போய் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். வினோதமான வாசனைகள்லாம் வரும். அது எதை குடிக்கிறா, எதை கலர்றா, எதை வருகிறான்னு தெரியாது. மூக்கு வேண்டாததை முகந்துருது, கண்ணு பார்க்க வேண்டாங்கிறத பார்க்கறது. இப்படியெல்லாம் நடக்கும்போது பல பேர் சொல்லா மோகனம் சாப்பிட்டோமா,
பார்ப்போம், சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்பா. சாஸ்திரத்துக்கு ஒரு விதி உண்டு. என்னென்னா முகர்ந்தால் அது சாப்பிட்டதுக்கு சமம். அதனால்தான் அம்சம் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக ரொம்ப மூந்து பார்க்க மாட்டான். ரொம்ப ஆச்சரியமாக அது ஒரு பாவத்தை வச்சுக்கோ. இது பண்ணாதான் நல்லவரா, பண்ணாதவா, கெட்டவாடா, அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். எதுக்கு இது சொல்ல வந்து சேது ஸ்நானம் எவ்வளவோ விதமான பாவங்களை துளைக்கும்னு சாஸ்திரம். அதுவும் சங்கல்பம் பண்ணி வைப்பார் அங்கே ஒரு பட்டர் சுவாமி. பண்ணி வைக்கும்போது சில பாவங்கள்லாம் சொல்லுவார், நம்ம கண்ணிலையும் ஜலம் வந்துடும். இவ்வளவு பாவங்கள் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய பாவங்களே கிட்டத்தட்ட 99% நம்ம பண்ணியிருக்கோம். இது அம்மாவை மதிக்க தெரியாதவன், அப்பாவை மதிக்க தெரியாதவன், ஏதேனும் ஒரு சமயத்தில் அம்மாவை தன் மனதால் வைத்தவன், தன் தந்தையை தவறால் மனதால் வைத்தவன், ஆச்சாரியனை கிண்டல் கேள்வி செய்தவன், என்னென்னவோ பாவங்கள் சொல்லுவார். கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாமே நம்ம பண்ணியிருக்காமல் இருப்பான். ஆனால் அதுவும் போவதற்கு ஒரே ஒரு வழி சேது. அப்படின்னா பல பாவங்கள் போவதற்காக சேதுவை பகவான் நிர்மாணம் பண்ணியிருக்கார். அப்படின்னா பகவான் வந்து விளையாட்டாக கட்டின சேது கூட நமக்கு நன்மையை தான் கொடுக்கிறது பாருங்க. அப்பேற்பட்டவனுக்கு சதாங்கதி. அதனால சதாங்கதயே நமஹ, சதாங்கதயே நமஹ, சதாங்கதயே நமஹ. கடைசி நாமம் அனிருத்தா. அனிருத்தா இன்னொரு இடத்துல வரும். அனிருத்தோ அப்பிரதிரதா பிரத்யும்னஹ அமித விக்ரமஹான்னு வரும். இந்த இடத்துல அனிருத்தா அர்த்தம் சொல்ற. ஏவம் நிர்தூத நிரோத நிரவதிக ஜீவலோக ஜீவாது திவ்யசேஷ்டிதா அனிருத்தா. அளவற்ற ஜீவராசிகளை காப்பாற்றுவதில் தடையற்ற திவ்யசேஷ்டிதங்கள் உடையவர். அளவற்ற ஜீவராசிகளை, அதாவது everybody has a very personal connection with the Lord. அதாவது பெருமாள் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் நான் சொன்னால் இப்படியாவது கேட்பார். சுவாமி நீங்கள் சொல்லுவோம், நீங்கள் சொன்னால் கேட்பார், அவர் சொன்னால் கேட்பார். சுவாமி நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்குவோம், நீங்கள் சொன்னால் கேட்பார். என்னவோ அவர் சொன்னால் கேட்கறாரோ இல்லையோ, அவர் சொல்றதை பார்த்தாலே நமக்கு ஒரே பெருமையாக இருக்கும். என்னன்னா நமக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் பகவானோட இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம், இன்னொருத்தர் ஒரு மூலையில ஒரு கோவில் வாசல்ல ஒரு தொன்னையில உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. பகவான் அந்த குழந்தையும் சாப்பிடணும்னு நினைச்சபடியால் தான் அவருக்கு போய் சேர்ந்தது. நம்ம சாப்பிடணும்னு நினைச்சபடியால் தான் நமக்கு வந்து சேர்ந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. பகவான் ஒரே ஒருவனாக இருந்து லோகத்துல அத்தனை ஜீவராசிக்கும் அந்த சாப்பாடை கொடுக்குறானே, மூச்சு காத்த கொடுக்குறானே, எப்பேற்பட்ட சக்திவானா இருக்கணும். நினைச்சே நம்மளால பார்க்க முடியாது. வாசாம கோச்சரத்தும் நம்ம மனசுக்கு கூட எட்டாத ஒரு விஷயம். ஒரு எறும்பு, அந்த எறும்புக்கு ஒரு துண்டை பகவான் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது சாப்பிடவும் தெரியாது. ஆனா அது சாப்பிடக்கூடிய விதத்துல கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு ஜீவராசியை விட்டு வச்சாரா பகவான்? அது ஒரு சரித்திரம் சொல்லுவா. ஏதோ பகவான் வந்து தினமும் படையாடுறாராம். தாயை பார்த்துட்டே இருந்தா, ஏன்னா எல்லாரும் லோகத்துக்கெல்லாம் படையாளம் கேட்டாலாம். ஓ அளந்துட்டேன். ஒரு நாள் போயிட்டு இருந்தாராம் பகவான். போயிட்டு வரதுக்குள்ள தாயார் என்ன பண்ணானா, ஒரே ஒரு எறும்பை ஒரு சின்ன குவளையில போட்டு மூடி வச்சுட்டானா. மூடி வச்சோம்னா அதுக்கு சாப்பாடு போடலை. இப்போ பகவான் என்ன கேட்டானா, எல்லாரும் படையாடுதேடா. ஓ அளந்துட்டேன்னு சொன்னாராம் பகவான். மூடியை திறந்து பார்த்தாள். பாருங்கோ, இந்த எறும்புக்கு அளக்கலைன்னா அப்படின்னு அவன் திறந்து பார்த்து சொல்லணும். திறக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு சின்ன துண்டை சாப்பிட்டு இருக்கான் அந்த எறும்பு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பகவான் சர்வவியாபி, விஷ்ணுவும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அதனால ஜீவராசிகள் அனைத்தையும் பாலனமும் போஷணமும் செய்பவன், தன் அழகால் மகிழ்விப்பவன் அனிருத்தா அப்படின்னு. அனிருத்தாய நமஹ, அனிருத்தாய நமஹ, அனிருத்தாய நமஹ. அதனால கிட்டத்தட்ட 15 நாமாக்களுக்கு இன்னைக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். இந்த அர்த்தங்கள்லாம் நிச்சயமாக உங்கள் குழாயில் வரும். நிறைய நாமங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அது எல்லா நாமத்தையும் நீங்கள் அர்த்தத்தோட ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை. ஆனால் கேட்க 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 உங்கள் காதில் கேட்டுட்டே தான் அது பழகி வந்துடும். அதனால அப்பேற்பட்ட நாமாக்கள் சஹஸ்ரநாமம் மாதிரி ஒரு உத்தம கிரந்தம் லோகத்தில் கிடையவே கிடையாது. தத்வதர்ஷியான பீஷ்மாச்சாரியால் திருவாக்கில் வந்திருக்கு. சாக்ஷா தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷான்னு இருக்கக்கூடிய பகவான் தன் செவியால கேட்டு அங்கீகாரம் பண்ணியிருக்கார்.
இதை பஞ்சம வேதமான மகாபாரதத்தில் வெச்சவர் சாக்ஷாத் வியாசாச்சாரியாள். அந்த வியாசாச்சாரியாள் வெச்சதை வைஷம்பாயனர் தன் வாயால சொல்றார். அந்த மகாபாரதத்தை நம்ம பெரியவாள் பகவத்பாதாள்லேருந்து பராசர பட்டர்லேருந்து மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்தவர்லேருந்து அத்தனை பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எவ்வளவு கையிலையும் வாயிலையும் மனசுலையும் ஹிருதயத்திலையும் போயிட்டு போயிட்டு அலசிட்டு வந்திருக்குன்னா இந்த சஹஸ்ரநாமம். ஒரு ஒரு நாமாவும் எப்பேற்பட்ட நாமாக்கள். அந்த நாமாவை அவர் எழுதி வச்சது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள்லாம் கேட்டு அடியேன் ஒரு வாய்ப்பளித்தமைக்காக ஒரு பெரிய விஷயம். நீங்கள்லாம் இந்த பகுதியில் இருக்கிறவா டிசம்பர் சீசன் வந்துட்டான நிறைய ஈவெண்ட்ஸ் அந்த பக்கம் இந்த அடையார்லேருந்து அந்த பக்கம் மயிலாப்பூர் ஆரம்பிச்சு டி நகர் ஆழ்வார்கட்டு பக்கம் நடக்கிறது. யார் யாரெல்லாம் வர முடியுமோ வாங்கோ. கிட்டத்தட்ட 19-21 ஹரிகதைகள் மட்டுமே இந்த சீசனில் கொடுக்குறேன். 7 ஹரிகதைகள் அதில் கர்நாடகா பிரதர்ஸோடு கொடுக்குறேன். அதில் க்ஷேத்திரம் ஒரு ஹரிகதை ஒரு க்ஷேத்திரம். திருவல்லிக்கேணின்னு ஒரு டாபிக், ஒரு நாள் திருக்கட்சி, ஒரு நாள் ஸ்ரீரங்கம், ஒரு நாள் திருப்பதி அப்படின்னு ஒரு டாபிக். ஒன்று திருவரங்கன் சென்ற உலா அப்படின்னு ரங்கநாத 14ஆவது நூற்றாண்டில் போன உலாவை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறோம். இன்னொன்று கப்பியாசம் அப்படிங்கிற டாபிக்ல சொல்கிறோம், தாமரை பற்றி. 3 நாள் மெல்பர்ன் பிரதர்ஸோட தியாகராஜ ராமாயணம், தியாகராஜ ராமாயணம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த மாதிரி ஒரு நாள் ஆர்பி ஸ்ரவனோட மியூசிக் அகாடமியில் அபம் பரிவாரம் பற்றி சொல்கிறேன். துகாராம், நாம்தேவ் அவார்டை பற்றிலாம். அநாகிதா அபூர்வா ரவீந்திரன் அவர்களோடு ஒரு நாள் ராதா சமேதா கிருஷ்ணான்னு திருவான்மையூரில் அஷ்டபதியை பற்றி சொல்ல போகிறோம். இன்னொரு நாள் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்கிறோம். பல 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 டாபிக் நிறைய இருக்குது. சஹஸ்ரநாமம் நிறைய இடத்துல சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களால் என்னென்னைக்கு வர முடியுமோ வாங்கும். இதெல்லாம் சுவாமி என்னென்னைக்கு எங்கெங்கே நடக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முகப்புத்தகம் ஃபேஸ்புக், அங்கே போயிட்டு என்ன ஃபாலோ பின்பற்றினால் ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அது பின்பற்றணும்னா முன்னாடிலாம் ஒன்று வர வேண்டாம். அர்த்தம் என்னன்னா அது ஃபாலோ நீங்கள்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா. ஏன்னா கலியுகத்தில் ஞானம்னு ஒன்று வந்துவிட்டான மேடை ஏற வச்சுருவா. ஞானம்னு ஒன்று வந்துவிட்டான மேடை ஏற வச்சுட்டா கையில் அக்ஷரம் கொடுத்துருவா. கையில் அக்ஷரம் கொடுத்துட்டா 4 சிஷ்யால் சேர்ந்துருவா. 4 சிஷ்யால் சேர்ந்தால் ஆசிரமம் ஆரம்பிச்சிருவோம். அந்த ஆசிரமம் ஆரம்பிச்சுட்டா அடுத்தது எனக்கு சிறைச்சாலை தான். அது ஒரு செயின் மாதிரி வேண்டியது. அதனால இது ஒரு விஷயஸ் சர்க்கிள். அதனால அவித்யா கர்மா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் அவித்யா கர்மா வாசனா. அதனால யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஞானத்தால் பரிமாற்றி கொண்டால் அதுவே போரும். அதனால ஃபேஸ்புக்கில் தெர் ஆர் அப்டேட்ஸ். நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டேன்னா எங்கெங்கே நடக்கிறதுன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் வாங்கும். ஏன்னா பாட்டை நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து கேட்டுவிடும். பாட்டு இங்கே நடக்கும்போது கேட்கலாம், ஜிம் பண்ணும்போது கேட்கலாம், தடியில் பண்ணும்போது கேட்கலாம், தூங்குறதுக்கும் கேட்கலாம். அது வேணாம். கதையில் என்னென்னா விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உன்னிப்பாக நேரம் கேட்டால் அதனுடைய பிரபாவம் தனி. அதனால எவ்வளவு நாள் வர முடியுமோ பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियेर्वा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामिன்னு சொல்லி நம்ம ஹிரண்மயி ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு 2வது வாட்டி வந்திருக்கேன். ஏற்பாடு பண்ண வாடுக்கெல்லாம் நன்றி சொல்லி அமைகிறேன்.